வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப சீரியஸா எடுப்பாங்க. ரிலீஜியஸா மட்டும் இல்லாம, அதாவது நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட பண்பாடு, நம்மளோட சொத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அதுல வரக்கூடிய பிரசாதத்துல ஒரு கலப்படம் நடந்துட்டா அதுவே நம்மளால தாங்க முடியல. ஆனா கோவிலுக்கு சொந்தமான சிலைகள் மட்டும் இல்லைங்க, நிலங்கள், சொத்துகள் எல்லாமே விற்கப்படுது. அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 ஏக்கருக்கும் மேல நிலத்தை வித்திருக்காங்க. இது ஏதோ ஒரு கோயில் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சிதம்பரம் நடராஜர் கோயிலோட சொத்து. 2000 ஏக்கர் நிலம் விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இப்பதான் வெளியே வந்திருக்கு. பக்கத்து ஸ்டேட்ல நடக்கிற பிரச்சனையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப தொன்மை வாய்ந்த முக்கியமான கோவில். இதை பத்தி ஏன் யாருமே பேசல? அந்த கோவிலை குறித்து தெரியாத தகவல்லாம் பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். என்னங்க, இந்த சிலையெல்லாம் திருடி வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில் நிலத்துல அந்த கடையை கட்டி இவங்களே லீஸு கூட்டு தங்களோட நிலம் மாதிரி உரிமையோட பாதுகாத்து இருந்தாங்க. 2000 ஏக்கருக்கு மேல எப்படிங்க விற்பாங்க? வித்திருக்கிறாங்க. அதுதான் அரசு நீதிமன்றத்துல தாக்கல் செய்திருக்கிறார்கள். அறநிலையத்துறை தரப்புல இருந்து 3000 ஏக்கர் சொத்து, அந்த நிலம் சார்ந்த சொத்துனா அது இன்னும் நகைகள் இதெல்லாம் இருக்கு. 3000 ஏக்கர் விவசாய நிலங்கள் அந்த சிதம்பரம் கோயிலுடைய கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. ஆனா அதுல இப்ப 1000 ஏக்கர் தான் இருக்கு கோயிலுக்கு. அப்ப மிச்சம் இருந்த 2000 ஏக்கர் காணாமல் போயிருக்கிறது. என்னன்னு பார்த்தா, இவர்கள் காலங்காலமாக அதை விற்பனை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நேற்று வைக்கல, அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் 50 ஏக்கரு, 30 ஏக்கரு, 100 ஏக்கர்னு வித்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க இத்தனை காலத்துல. இப்ப கோயிலுக்குன்னு இருந்த அந்த 3000 ஏக்கர் இப்ப எங்க? இப்ப 2000 ஏக்கர் காணோம், கணக்குலயே வரல. எங்க என்னவாச்சு, ஊரா போச்சா, என்ன போச்சுங்கிறது தெரியல. இன்னைக்கு அதை தான் நம்ம இந்து அறநிலைத்துறை கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட் நீதிபதிகள் அவங்களும் அதிர்ந்து போய் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னது, இது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, வித்தீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. இப்ப ஏன்னா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கோயில் பாதுகாக்கணும், அதோடைய நிலங்கள் பாதுகாக்கப்படணும், அதோடைய கட்டிடங்கள் பாதுகாக்கப்படணும். அப்படின்னா அந்த கோயில் பக்தர்கள் கிட்ட இருக்கணும், பக்ஸ் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நம்ம அந்த ஈசா யோகா, நம்ம ஜக்கி, சேவ் டெம்பிள்ஸ், அப்புறம் அந்த RSS கூட்டம், இந்த சேவ் டெம்பிள்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி. சேவ் டெம்பிள்ஸ்லாம் எங்க? ஏலியன்ஸ் கிட்ட இருந்தோ இல்ல வேற யார்கிட்ட இருந்தோலாம் இல்ல, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சேவ் டெம்பிள்ஸ் தான். எவ்வளவு பெரிய ஒரு எரிச்சல் மாதிரியான ஒரு செயல்னு பாருங்க. அரசாங்கம்ங்கிறது என்ன? அரசாங்கம்ங்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கமா? எல்லாருக்கும் பொதுவான நம்மளோட அரசாங்கம். நம்ம அரசாங்கம் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்காளர்களாக நம்ம மக்களுடைய பிரதிநிதிகள் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நீங்க என்ன சொல்லலாம், அரசாங்கம் போதுமான கவனம் கொடுக்கணும், போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கணும், இதெல்லாம் வேற. இதெல்லாம் அரசாங்கத்திட்ட நம்ம ப்ரெஷர் பண்ணி கோரிக்கை வச்சு, இல்ல போராட்டம் பண்ணி, இல்ல நீதிமன்றத்துக்கு போய் போராட்டம் பண்ணி, இந்த கோயிலோட நிர்வாகம் சரியில்லை, அதனால இந்த கோயிலை இன்னும் அதிகமா அரசு நிதி ஒதுக்கணும், இதெல்லாம் வேற. ஆனா அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல கோயில்கள் இருக்கக்கூடாது, அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல கோயில்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ச்சியா இவர்கள் செய்வதற்கான தேவை என்ன இருந்து வருதுன்னா, அரசாங்கம் அந்த இவங்களுடைய ரிக்ரெசிவான சில பிராக்டிசஸ் இருக்குல்ல. ரிக்ரெசிவான அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சாதியில பிறந்தா மட்டும்தான் கோயிலுக்குள்ள போய் சாமியை தொடர முடியும், குறிப்பிட்ட ஹைரார்கி இருக்கு, இவங்க எல்லாம் உயர்ந்த சாதிகள், இவங்க எல்லாம் தாழ்ந்த சாதிகள், இவங்களுக்கு மட்டும் தான் மரியாதை, இவங்க இப்படிதான் வரணும், அவங்க அப்படிதான் வரணும், இவங்க ட்ரெஸ்ஸோட போலாம், அவங்க ட்ரெஸ் இல்லாம தான் வரணும். இந்த மாதிரியான ரிக்ரெசிவான கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டி கொண்ட நபர்கள் கிட்ட கோயில்கள் இருக்கிறதுனால அரசாங்கம் இதுக்கெல்லாம் இதெல்லாம் பிலீஃப் சிஸ்டம் சொல்லிட முடியாது. ஏன்னா இது உண்மையாவே இது பிலீஃப் சிஸ்டமான கிடையாது. இது கேஸ்ட் சிஸ்டம். இந்த கேஸ்ட் சிஸ்டம், இந்த வர்ணாசிரம கோட்பாடு, இதெல்லாம் இவங்களுடைய கட்டமைப்பு, இவங்களை நம்மளாம் பெரிய ஆளுகன்னு காட்டிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சில கட்டமைப்புகள். அந்த கட்டமைப்புகளுக்கும் மக்களுடைய நம்பிக்கைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா எந்த மக்களும் இதை நம்புவதே இல்லை. நீங்க சாமானியர்களும் ஒண்ணும் இல்லை, இதை நம்புகிறார்கள் என்றால் நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுன்னு கேளுங்க. இந்த மக்கள்லாம் இந்த தாட்ஸ்லாம் நம்புறாங்க அப்படின்னா, நீங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுன்னு கேளுங்க. அவங்க யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு சாமியை சொல்லுவாங்க. அந்த கோயில்ல உங்களை நாங்க இன்னைக்கு பூஜை செய்ய கூட்டிட்டு போறோம், பூஜை செய்றீங்களான்னு சொல்லுங்க. இல்ல நாங்கெல்லாம் பூஜை செய்யக்கூடாது, பிராமணர்கள் தான் பூஜை செய்யணும் எவனாவது சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. ஆனா தான் வழக்கமா இருக்கு இல்லையா இன்னைக்கு வரைக்கும்? சொல்ல மாட்டாங்க. ஆமா, அதுதான். அப்ப அவங்க பிலீஃப் இல்ல அது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க அவங்களை கூப்பிட்டா அந்த ஆஃபரை யாரும் ஏத்துக்காம மாட்டி, இது என்னோட பிலீஃப், என்னோட நம்பிக்கை, அதனால நான் இவங்க தான் சாமி பூஜை செய்யணும், தள்ளியே இருப்பேன்னு எவனுமே சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியும் நம்மள போக விடாம தடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்கெல்லாம் பெரிய அளவுல இந்த கோயிலுடைய நிர்வாகம் இதுல போறோமா, சாமி கும்பிட்டோமா, வந்தமான்னு இருக்கிறாங்க. இவங்க இந்த கோயில்ல இது கொடுக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்டு ஆகணும், இதை சரி செய்யணுங்கிற அந்த
அந்த ஒரு பப்ளிக் பேஸ்டான அந்த சிந்தனை எல்லாம் அவர்களுக்கு இல்ல. நம்மளுக்கு ஏன்டா பிரச்சனை எதுக்கு தேவையில்லாத அவங்க யாரோ மணியாட்டுறாங்க, யாரோ பூஜை செய்யறாங்க, நம்ம போறோமா காசை உண்டியில போட்டோமா சாமியை கும்பிட்டோமா வந்தோமான்னு இருப்போம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அப்ப இதை பிலீஃப் சிஸ்டம்னு சொல்லி கொண்டு போக முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்குன்னு ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கும். அந்த நம்பிக்கைகளை மக்களே எடுத்துக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐயப்பன் கோயில் இருக்குல்ல, ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிடுற பக்தர்கள் வருஷம் போறாங்க, கேரளாவுக்கு போறாங்க, ஏறுறாங்க, படி ஏறுறாங்க, வராங்க. அவங்க கிட்ட யாருக்கிட்ட கேட்டாலும் பெண்கள் போகணுமா போகக்கூடாதான்னு கேட்டா அந்த ஐயப்பனை வழிபடக்கூடிய பெண்கள் என்ன சொல்லுவாங்க? போகக்கூடாதுமாங்க. கரெக்டா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க ஐயப்பனுக்கு மாலை போடுற குடும்பத்துல பெண்கள் தான் இருப்பாங்க. ஆனா அவங்க வயசானதுக்கு அப்புறம் போவாங்க, இல்லைன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வயசுக்கு வரதான் மென்சுரேஷனல் சைக்கிள்ல இருக்கும்போது அவங்க போகக்கூடாதுங்கிறது அந்த கோயிலுடைய நம்பிக்கையாக காலங்காலமாக இருக்கு. இதை யார் நம்புறா? அங்க இருக்க பிராமின்ஸ் மட்டும் நம்புறது இல்ல, மாறாக அங்க இருக்கக்கூடிய பக்தர்களும் சேர்ந்து நம்புறாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? இது ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப்னு சொல்லலாம். பக்தர்களும் நம்பினார்கள் என்றால் ரிலீஜியஸ் பிலீஃப். நீங்க ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாங்க கோயிலுக்குள்ள யார் வேணாலும் சிவலிங்கத்தை தொட்டு பூஜை செய்யலாம், யார் வேணாலும் அம்மனை தொட்டு பூஜை செய்யலாம், யார் வேணாலும் கோயில் கருவறைக்குள்ள வரலாம்னு சொன்னா விட்டு பாருங்க. விட்டு பாருங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த கருவறைக்கு பக்கத்துல போறதுக்கு காசு இருக்கிறவங்க எத்தனை பேர் கொடுத்துட்டு கருவறைக்கு பக்கத்துல போறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கருவறைக்குள்ளே போலாம்னா என்ன ஆகும்? நிறைய பேர் போயிருக்காங்க. அப்படியும் போயிருக்காங்க. சில பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ள போயிருக்காங்க. அப்பெல்லாம் ஆகமம்லாம் கெட்டு போயிடாது. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க கிட்ட இருக்கு காசு இருக்கு. அப்ப சாமானியர்களும் அந்த இறைவனை அவ்வாறு பூஜிக்க வேண்டும்ங்கிறது ஒரு இயல்பான ஒரு எண்ணம், எல்லா பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய எண்ணம். சரி, உங்க பிலீஃப் சிஸ்டத்துல இதுக்கு எதிராக ஏதாவது சொல்லப்பட்டிருக்கானா? இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, இந்த மாதிரியான பிலீஃப் சிஸ்டத்தை கடவுளே எதிர்த்து சண்டை போட்ட கதைகள் தான் நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. நமக்கு தெரியும், நம்ம நந்தனார் கதைகளை பார்த்திருக்கோம். நந்தனார் யாரு? அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த, இப்பதான் பட்டியல் சமூகம், அன்னைக்கு இவர்களுக்கு பிடிக்காத ஒரு சமூகம், அவ்வளவுதான். அவங்களும் பூஜை செய்த சமூகம் தான், கோயிலை நிர்வகித்த சமூகம் தான். ஆனா அவங்களே இவங்களுக்கு பிடிக்காது. அதனால உடனே அவங்கள அவங்களோட நிலங்களை பிடுங்கிட்டு அவங்கள ஒரு மாதிரி இதாக்கி வச்சிருந்தாங்க அந்த டைம்ல நந்தனார் வராரு, பாக்குறாரு, அவருக்கு இறைபக்தி, சிவனை வழிபடணும்னு நினைக்கிறாரு. போகும்போது இவங்க நீங்க இந்த சமூகம் இங்க எல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அது இதுங்கிறாரு. அப்புறம் அதையும் மீறி உள்ள போறாரு. அதுக்கப்புறம் சிவனே ஆட்கொண்டு விட்டார் அப்படின்னு இவங்க தான் சொல்றாங்க, வேற யாரும் சொல்ல, இவங்களே சொல்றாங்க. சிவன் அவர்கிட்ட தோன்றி அவரையே கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு இவங்க தான் சொல்றாங்க. அப்படி இல்ல, அப்படிலாம் நடக்கலைன்னா அங்க நடந்தது என்ன நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்படி நடக்கல அப்படின்னா உள்ள போனாரு, வெளியில வரல, என்ன ஆனாரு? காணாம போயிட்டாரு. நீங்க என்ன வெளியில என்ன சொன்னீங்கன்னா, சிவனே காட்சி கொடுத்து சிவனே அவரை கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்றீங்க. அதை நாங்க நம்புறோம். இப்ப ஒன்னும் நம்மளே நான் சொல்லல. இப்ப நான் கேட்கிற கேள்வி, அப்படி இல்ல, அப்படிலாம் இல்லன்னு நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணீங்க? உங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? அவங்களோட பாயிண்ட் அப்படியே கான்ட்ராடிக்ட் ஆகுது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்களாம் தடுத்தோம் சிவன் அவரை கூட்டிட்டு போயிட்டாருன்னு நீங்களே சொல்றீங்கிற பட்சத்துல சிவன் உங்களுக்கு தானே பாடம் போட்டு இருக்காரு. உங்களை எல்லாம் யாரும் கூட்டு போல, அவரு உங்களை கூட்டிட்டு போல, நந்தனாரை தான் கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன்னா நந்தனாருடைய பக்தி தான் சிறந்த பக்தின்னு அவரே எடுத்து காட்டுறாரு. சரி, இந்த விஷயத்தையும் கண்ணப்ப நாயனார் வரலாறு நம்ம பல கோயில்கள், சிவன் கோயில்ல கண்ணப்ப நாயனாருடைய கோயில் கோபுரத்திலேயே அந்த புடைச்சு வச்சிருப்பாங்க, பாத்திருப்பீங்க. லிங்கத்துக்கு மேல ஒரு பெருவரலை வச்சு அமுக்குனா, அது என்ன கதை? அவர் ஒரு வேட்டுவ சமூகத்தை சார்ந்தவர். அதாவது நந்தனார் பறையர் சமூகத்தை சார்ந்தவர், இவர் வேட்டுவ சமூகத்தை சார்ந்தவர். இவர் என்ன பண்றாரு? காட்டுல வேட்டையாடுறது, இவருக்கு சிவன் மேல ரொம்ப அன்பு அதிகம், பக்தி அதிகம். இவர் என்ன பண்றாரு? இவருக்கு வேட்டையாடுறதுல நல்ல கறி இருக்கு பாத்தீங்களா, நல்ல ஒரு சுவையான கறி, பெஸ்டான ஃபுட்டு. அந்த பெஸ்டான ஃபுட்டா பார்த்து எந்த கறி நல்ல கறியா இருக்கோ அதெல்லாம் கொண்டு அவர் படைக்கிறார். அவர் படைக்கும் போது அந்த கறி எப்படி கறியெல்லாம் இதுக்கு கிளீன் தெரியும், அந்த மாதிரி எல்லாம் கிளீன் பண்ணி அவர் படைக்கிறாரு. இது ஒரு பிராமணரால பார்க்கப்படுது. அவர் தூரத்துல இருந்து பாக்குறாரு, சிவலிங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி கறி இதெல்லாம் வச்சு யாரோ சாமி கும்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு யாரு கும்பிடுறான்னு தெரியல, திட்டுறாரு. யாரா இப்படி ஒரு சிவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோவம். அவருக்கு போட்டு திட்டி அவருக்கு மனசு கேட்கல. ஏன்னா இப்படி வழிபடணும்னு அவர் நம்புறாருல. அப்ப மனசு கேட்காம சிவன்ட்டு அவர் வேடுறாரு. அப்ப சிவன் அவர்கிட்ட காட்சி கொடுத்து என்ன சொல்றாரு? அவனுடைய பக்தி உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லி அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாரு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் அவங்ககிட்ட பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாக்குறாரு. அதே போல இவர் வராரு, கண்ணப்ப நாயனார் வராரு, கறியெல்லாம் வைக்கிறாரு. அந்த இதுல வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பாக்குறாரு, சிவலிங்கத்துல இருந்து ஒரு பக்கம், அந்த ஒரு கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல சிவலிங்கத்துல, அந்த இடத்துல இருந்து ஒரு பக்கம், சிவனோட கண்ணு போல இருக்க இடத்துல இருந்து ஒரு பக்கம் ரத்தம் வருது. ரத்தம் வந்தோடனே இவர் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்ப நான் கண் இல்லாம அந்த இதுல இருந்து ரத்தம் வருதுன்னு தன்னுடைய கண்ணையே பிடுங்கி அந்த இடத்துல வைக்கிறாரு. ரத்தம் நின்றுது. அப்படின்னு வைக்கணும்னா என்னடா அது பாக்குற, இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது. இந்த கண்ணுல ரத்தம் நின்றுச்சு, இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது.
இது இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு தெரியல. இப்ப 2 கண்ணையும் புடிங்கிட்டா எப்படி அந்த ஓட்டையில கரெக்டா வைக்க முடியும்? சரியா பிளேஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாரு, எந்திரிச்சு தான் பெருவரல் எடுத்து அந்த கண்ணு ஓட்டை இருக்க இடத்துல காலை வச்சுக்கிறேன். ஏன்னா அவளுக்கு இப்போ ஒரு கண்ணு போயிருச்சு, ஒரு கண்ணு தான் இருக்கு. இதை நோண்டி எடுத்துட்டா இந்த கண்ணும் போயிடும், குருடாயிருவாரு. அப்புறம் எப்படி வைக்க முடியும்? அப்ப அவர் என்ன பண்றாரு, தான் பெருவரல அடையாளத்துக்கு வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் நோண்டி அங்க வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் அந்த பிராமின் பாக்குறாரு. பார்த்துட்டு இருந்துட்டு பாக்குறாரு, 2 கண்ணையும் நோண்டி வச்சிடறாரு கண்ணப்பனுக்கு. அப்ப அதெல்லாம் கண்ணப்பர் அப்படின்னு அப்புறம் தான் அவருக்கு பேர் வருது. அப்புறம் சிவன் வந்து தோன்றி இதுதான் உண்மையான பக்தி, அதனால அப்படின்னு சொல்லி கண்ணப்பரா அவரும் ஆட்கொண்டுறாரு. புரியுதுங்களா? அப்ப உங்களுடைய கடவுள்கள் என்ன சொல்லியிருக்காங்க? உண்மையான பக்தி அது இப்படிதான் வழிபடணும் அப்படிதான் வழிபடணும்லாம் கிடையாது, நீ பண்ற மாதிரி தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையான பக்தி அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இறைவனுக்கு அது தெரியும். இவ்வளவுதான விஷயம். உங்களோட மதம் பிலீஃப் இது. அப்ப இதெல்லாம் பொய் கதைகளா? இந்த கதைகள் எல்லாம் பொய்யா? இல்ல சில பேரை ஏமாற்றுறதுக்கு அடக்கி வைக்கிறதுக்கு சொல்லப்படுதா? அப்ப கேள்வி இருக்குல்ல. அப்ப இந்த கதையெல்லாம் நீங்க நம்புறீங்களா? முதல்ல நீங்க நம்புனீங்கன்னா இந்த கதைகள்ல இருந்து உங்களுக்கு என்ன பாடம் கத்துக்கணும்? அது கத்துக்கிறதே இல்ல. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் பிலீஃப் சிஸ்டம்னு கொண்டு வர முடியாது. காஸ்டிசம்ங்கிறது பிலீஃப் சிஸ்டம் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வர்ணாசிரமம் இதுக்கும் எல்லாம் வந்து சம்பந்தமே இல்லை. மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கைங்கிறது வேற, இந்த வர்ணாசிரம கோட்பாடுங்கிறது வேற. இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை யாருமே நம்புனது இல்லை. நம்புனா உலகமே இயங்காதுங்கிற நானு. இந்த வர்ணாசிரம கோட்பாடு படி ஒருத்தன் வாழணும். நானும் சொல்றேன், வர்ணாசிரம கோட்பாட்டை பிராமணர்கள் நம்புறாங்களா? பெரும்பான்மையானவர் நம்புறாங்க. நம்பல, அவங்களே நம்பல. நம்புற மாதிரி காட்டுறாங்கன்றீங்களா? அது சும்மா வந்து அவங்களுக்கு தேவையான பார்ட்ஸை மட்டும் நம்புற மாதிரி. நானே கேட்கிறேன், ஒரு பிராமணர் வந்து கோர்ட் ஜட்ஜ் ஆகலாமா? பிராமணர் விட்டா எந்த வேலையும் செய்யக்கூடாது. பிராமணர்கள் இறை பணி செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள்ங்கிறது இருக்கும் பட்சத்துல அவர்கள் வேற பணிகள் செய்யக்கூடாது. ராணுவத்துல போய் கலந்துக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு கடல் தாண்டி போக கூடாது. இன்னைக்கு வந்து பிராமின்ஸ் எத்தனை பேரு UK US எப்படி போனாங்க? பிராக்டிகாலிட்டியை பார்த்தாங்க போனாங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் வந்து கடல் தாண்டியே போகக்கூடாது. அப்படியே கடல் தாண்டி ஏதாவது போனா அது தீட்டாயிரும், அதாயிரும். இன்னைக்கு கடல் தாண்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அடிக்கடி போறீங்க வரீங்க. இப்ப நீங்க எல்லாம் உங்களுடைய கோட்பாடுகள் நீங்க நம்புறவங்களா இருந்தா இதெல்லாம் செஞ்சிருக்கலாமா? செஞ்சிருக்க கூடாது தானே? ஏன் செஞ்சீங்க? அப்ப நம்ப முடியாத சில விஷயங்கள்ல உங்க முன்னோர்கள் அவங்கள அன்னைக்கு வந்து சேஃப் ஜோன் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க அந்த மேல இருக்கிற ஒரு ஹைரார்க்கில மெயின்டைன் ஆகிறதுக்கு, உயர்மட்டத்துல நம்ம இருக்கணுங்கிறதுக்கு எப்படி இந்த மக்களை வந்து ஏமாத்தணும்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதையே திரும்ப தூக்கிட்டு வந்து இன்னும் இருக்க மக்களை, இன்னும் கல்வி அறிவு பெற்ற மக்களை வந்து நீங்க ஏமாத்தலாம்னு முடிவு செஞ்சா இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஸோ இப்போ இதை நம்ம ஏற்கல. அப்ப இதெல்லாம் பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளேயே வராது. இப்ப வந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப கோயிலுடைய நிலங்கள் இதெல்லாம் யார் அதை சிறப்பாக பராமரிப்பார்களோ, யார் அதை சிறப்பாக பார்த்துக் கொள்வார்களோ அவங்க கிட்ட இருக்கணும். 1. 2வது, அது பொதுவானதாக இருக்கணும். ஏன்னா இந்த கோயில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கோ ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கோ மட்டுமே சொந்தமானதானா கிடையாது. இந்த கோயில் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் சொந்தமானது. ஏன்னா இங்க இதெல்லாம் வந்து வரலாற்று புராதன சின்னங்களாக இருக்கிறது. ஹிஸ்டாரிக்கல் இது இருக்கு. பல கோயில்களுக்கு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்ஸா இருக்கு. அப்படி இருக்கும்போது இது அரசாங்கம் தான் பராமரிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய பராமரிப்பிலேயே நமக்கு சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. நம்ம வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க யோசிக்காம அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோட அவசர போக்குனால எல்லாம் சில தவறுகள் நடக்குது. மாற்று கருத்து இல்ல. தஞ்சை பெரிய கோயில போரை போடுறாங்க தண்ணி வேணும்ட்டு. ஏன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வெளியில இருந்து எடுக்க முடியாதா? தஞ்சை பெரிய கோயிலேயே போர் போட்டு தான் எடுக்கணுமா? தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்க அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அங்க போர் போடலாமா? நிலத்தை நோண்டலாமா? முதல்ல கிரானைட் பயன்படுத்தாம, இரும்புகள் பயன்படுத்தாம, வெறும் கற்களை மட்டுமே இன்டர்லாக் பண்ணி செய்யப்பட்ட ஒரு இதுல அது பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அங்க போய் நீங்க வந்து உள்ள இருந்து ஒரு பக்கம் வெயிட் எடுத்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கோயிலுக்கு அந்த வால்ஸ்குள்ள போர் போடுறாங்களா? கோயில் தளம், கோயிலுக்குள்ள, கோயில்னு சிவன் இதெல்லாம் இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த கோபுரத்துக்கு கொஞ்சம் சைட்ல போர் போட்டு அப்புறம் நம்ம ஆட்கள்லாம் போய் கேஸை போட்டு அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. போட்டாச்சு, போர் போட்டாச்சு, அந்த இடத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இப்ப நிப்பாட்டியாச்சு, மூடி வச்சிருப்பாங்க. அங்க இருக்கு, நீங்க போய் பாருங்க. அந்த போர் போட்டு அந்த இடத்துல மூடிருப்பாங்க. நீங்க போனவங்க போய் பாருங்க. நாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்தோம். சீமான் அவர்கள் ஒரு டைம் தஞ்சை பெரியக்கலாம் அப்புறமா சுத்தி காக்கும்போது எல்லாம் காட்டிட்டு போனீங்க. அந்த வீடியோல இருக்கும், போய் பாருங்க. இங்க தானே போர் போட்டாங்க. அப்ப அறிவியலிங்களா இருக்காங்க. அப்ப இதுதான் நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு முன்னாடி போர் போடுவோம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு தண்ணி வேணுமா? போர் போடுங்க அப்படின்னு போரை போட்டாச்சு. அது ஃபர்ஸ்ட் பாறை, கீழே வந்து மண் தர, மேல முழுக்க அவ்வளவு வெயிட் ஏற்றி வச்சிருக்காங்க. இதை பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்கிற ஒரு அடிப்படை தெரிஞ்சா கூட பண்ண மாட்டாங்க. அது என்னன்னா முழுக்க மணலை நெப்பி அதுக்கு மேல அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு.
ஆத்து மணல்லாம் நிறைய டன், இன்னொரு லேயர் இருக்கு கீழே பெரிய லேயர் இருக்கு. அந்த அஸ்திவாரம்ங்கிறதே வந்து முழுக்க ஆத்து மணல். அது எப்படி பண்ணிருக்காங்கன்னா, நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை அந்த விஷயம் இருக்குல்ல, எதுக்கு தஞ்சாவூர் பொம்மைன்னு அதுக்கு பேர் வந்துச்சு? அப்ப தஞ்சாவூர்ல அந்த விஷயத்தை யாரோ செஞ்சு காட்டி இருக்கிறாங்க, அதை மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் தஞ்சாவூர் பொம்மை. அந்த சயின்ஸை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே சிம்பிளிஃபை பண்ணி, நீங்க பாரு இது தஞ்சை பெரிய கோயில் இவ்வளவு பெருசுக்கு எப்படி நிக்குது அப்படின்னா, அதான் தஞ்சாவூர் பொம்மை எப்படி நீ தட்டி விட்டாலும் நிக்குது. இப்படி தஞ்சாவூர் பொம்மையில இந்த ராஜாராணி பொம்மைன்னு ஒன்று இருக்கும் பாத்திருக்கீங்களா? ஒரு கீழே ஒரு வெயிட், இப்படி மேல ஒரு ராஜா, இப்படி தட்டினீங்கனாலும் திரும்ப அவங்க ஸ்ட்ரைட் ஆக்கிக்குவாங்க. இதுதான் தஞ்சாவூர் பொம்மை. அந்த தலையாட்டி பொம்மைங்கிறது வேற. இது அது கொலுக்கு வைப்பாங்க, அது வேற. தஞ்சாவூர் பொம்மைங்கிறது ஆக்சுவலா என்னன்னா, கீழே வெயிட் வித் ராஜா கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கும் கீழே. ஆமா, அதுல உள்ள பாத்தீங்கன்னா மணல் நம்பியிருப்பாங்க, ஆத்து மணல் நம்பியிருப்பாங்க. இந்த மணல் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வைப்ரேஷன் வந்தா கூட உள்ள இருக்கிற மணல் வந்து தன்னை வந்து சரி பண்ணிக்கிறோம். அந்த சென்ட்ரல் இதுக்கு உருவாக்கி அந்த கிரானியூல்ஸ்லாம் சரியான இடத்துக்கு போய் நின்னுக்கும். அப்ப என்ன ஆகும்னா, என்னதான் இது ஆடினாலும் திரும்ப வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு பொசிஷனுக்கு இது வந்துடும் இந்த சிலை. இதே டெக்னிக் தான் தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள அதே மாதிரிதான் முழுக்க மணல் நப்பி அந்த மணலுக்கு மேல வச்சிருக்காங்க. அதனால சப்போஸ் உலகத்துல ஏதாவது ஒரு பூகம்பமோ இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, நிலவதிர்வு வந்தா கூட அந்த உள்ள இருக்க மணல் வந்து தன்னை வந்து தகவமைக்கிறது மூலமாக மேல இருக்கக்கூடிய இந்த கோபுரமோ இதுவோ வந்து பெரிய அளவுக்கு சாய்வை சந்திக்காமல் பார்த்து கொள்ளும். இப்ப இங்க போரை போட்டு உள்ள இருந்து மணல் உறிஞ்சிட்டாங்க மணலை நிறைய. இன்னும் வெறும் மணலா வருது, தண்ணி வர மாட்டேங்குது. மணலும் கலரா வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா நிப்பாட்டிடுறாங்க பயந்து போய். இது என்னங்க வித்தியாசமா வருது அப்படின்னு, கோயிலுக்கு கீழே ஏதோ இருக்கு போல அப்படின்னு. லேயர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாண்டு. அப்புறம் அதெல்லாத்தையும் எடுத்து அது எங்கெங்கிருந்து எடுத்து வரப்பட்டதெல்லாம் ஆய்வுலாம் பண்ணாங்க. ஒவ்வொரு மண்ணும் வெவ்வேறு நதிக்கரைகள்ல இருந்து எடுத்துட்டு வரப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லா பக்கமும் ஒரே இடத்துல இருந்து இல்லாம வெவ்வேறு நதிகள் இருந்து மணல்கள் எல்லாம் அள்ளி கொண்டு வந்து நெப்பிருக்கிறாங்க, பெரிய அளவு நெப்பிருக்காங்க. அப்ப இந்த ஒரு பேசிக் சயின்ஸ் வந்து அன்னைக்கு இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இன்னைக்கு அதுவும் கூட தெரியாம இந்த மாதிரி நிர்வாக குறைபாடுகள் இதெல்லாம் நம்ம வந்து குறை சொல்லலாம். கோர்ட்ல போய் அந்த மாதிரி ஆர்டர் போட்டு நிப்பாட்டலாம். இதெல்லாம் நம்மளுடைய கண்காணிப்புல இருக்கணும். கவர்மெண்ட் கிட்ட பிழைகள் இருக்கு, இல்லையே நான் சொல்லல. ஆனா அதற்காக கவர்மெண்ட் கிட்ட இருந்து புடுங்கி அதை நான் வந்து தனியார் மயப்படுத்திடுவேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அபத்தம். தனியார் மயப்படுத்தினா அங்க என்னென்ன நடக்கும்னு எல்லாம் சொல்ல முடியும். இங்கெல்லாம் வந்து சின்ன ஊழல் நடக்குது, லட்டுல எண்ணெயை மாத்தி கலந்துட்டான், அதை கலந்துட்டான், நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க அந்த மாதிரி தனியார் கோயில்கள்ல என்னென்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் பணம் இல்லாம உள்ளேயே போக முடியாத சூழல்லாம் நிறைய தனியார் கோயில்கள்ல இருக்கு. தனியார் கோயில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவோட மடங்கள் இருக்கட்டும், இல்ல வந்துட்டு சிலைக்கு கிட்ட உட்கார்றா 10,000 ரூபாய், சிலைக்கு கொஞ்சம் பின்னாடி 5,000 ரூபாய். நான் கேக்குறேன், ஈசா சென்டருக்கே நான் கேக்குறேன், ஜக்கியே வந்து ஜக்கிய பக்கத்துல பாக்குறதுக்கு ஒரு டிக்கெட் பேண்ட் கொடுப்பீங்க, அடுத்து ஒரு கொஞ்சம் தள்ளி இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு டிக்கெட், தூரமா இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு டிக்கெட், தனியா மீட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு டிக்கெட். ஆமா, தனியா. இதெல்லாம் என்னது இது? இதெல்லாம் என்ன? இந்த மாதிரி நடைமுறை தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கோயில்களையும் கொண்டு வந்தா என்ன ஆகும்னு யோசிங்க. பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சாமியை போய் பார்க்க முடியும். உங்களுக்கு திருப்பதி கோயிலே நீங்க எடுத்துக்கோங்களேன். திருப்பதி கோயில நம்ம முன்னாடி பேசியிருக்கிறோம், அது வரும். அப்ப இவ்வளோ நெருக்கடி, இந்த பணம் சம்பாதிப்பு மையங்களை அதை மாத்தி, சரி இது யார் நிர்வகிப்பா? கோயில் பக்தர்கள் யாருன்னா கோயில்ல பூஜை செய்யறவங்களாம். கோயில்ல பூஜை செய்யறவங்க யாரு? இப்ப ஒரே ஒரு கம்யூனிட்டி தானங்க பண்ணிட்டு இருக்கு மெஜாரிட்டியா. இதான் பிளான். ஒரே ஒரு கம்யூனிட்டி தான் பண்ணிட்டு இருக்கு. கோயில் பக்தர்கள் அந்த கோயில்ல பூஜை செய்யறவங்களாம். அப்ப நீங்க ஆக்சுவலா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த பக்தர்கள்ங்கிற இந்த பொய் வார்த்தையை தூக்கிட்டு பிராமணர்கள்னு போடுங்க. 90% ஆஃப் த RSS கூட்டமே வந்து யோசிக்கும், என்னது இது பிராமணர்கள்ட்ட கோயில் ஒப்படைக்கணுங்கிறாங்க அப்படின்னு. ஆனா அவங்களையே மூல செலவு பண்ணி பக்தர்கள்ட்ட கோயில் ஒப்படைக்கணும். பக்தர்கள்ட்ட எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ஒரு பக்தர், நான் ஒரு பக்தர், எப்படி கோயில் நம்ம கிட்ட வரும்? இப்ப போயிட்டு வர மாதிரிதான் போயிட்டு வர முடியும். அதுவும் முடியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா முழுக்க நிர்வாகம் எல்லாம் பிராமணர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கோயிலுக்கு போகணும். இதுதான் இவங்களோட அல்டிமேட் பிளான். அதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும், கோயில்ல பிரச்சனை நடந்தாலும் இதுக்கு தான் நாங்க சொல்றோம். கோயில்கள் வந்து ஃப்ரீ டெம்பிள்ஸ், அது இந்த டெம்பிள்ஸ் என்னமோ அடிமைப்பட்டு கிடக்கான் கோயில்கள்லாம். அதை வந்து ஃப்ரீ பண்றாங்களா? ஃப்ரீ பண்ணி யார்கிட்ட இருந்து ஃப்ரீ பண்றீங்க? இந்தியா கிட்ட இருந்து ஃப்ரீ பண்றீங்களா? அப்ப இந்தியா வந்து அடிமைப்படுத்துதா? இதுதானங்க ஆன்டி நேஷனலு. ஏன்னா எல்லாரும் ஆன்டி இது என்னமோ சொல்லுவாங்களே, ஆன்டி இந்தியன் நீங்க தான் ஆன்டி இந்தியன். பிரிவினை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோயில்களை பிரிக்கணுமா? தமிழக அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கோயில்களை எடுத்துடணுமா? அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறீங்க. சரி, எடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணிடுவீங்க? போராட மாட்டோம். அப்ப மக்களை குழப்பம் என்ன? மக்கள்லாம் சேர்ந்து ஆமாமா கோயில்கள் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு அறியாமையில இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு
நீங்க இந்த வேலையை பாக்குறீங்க. நான் சொல்றேன், அப்படியே ஒரு விஷயம் நடந்தாலும் கூட அது முழுக்க முழுக்க யாருக்கு சாதகமா போகும்னா பிராமணர்களுக்கு சாதகமா போகும். எக்ஸாம்பிள் இந்த சிதம்பரம் கோயில். இப்ப சிதம்பரம் கோயிலுக்கு வரும். சிதம்பரம் நடராஜர் கோயில். முதல்ல இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய அடிப்படை வரலாறு. இன்னைக்கு தீட்சிதர்கள் வந்து இந்த கோயிலை வந்து உரிமை கொண்டாடுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படிங்கிற அடிப்படையில இருந்து நாங்க வரோம். கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டுல இருந்து நாங்க தான் இந்த கோயிலை நிர்வகித்துட்டு இவங்களா தமிழ் அந்தணர்கள் தானா? இவங்க சொல்றேன் வரட்டும், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப இங்க தமிழ் பார்ப்பனர்களுக்கும் இங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்களுக்கும் திருமண உறவுக்கான இல்ல, திருமண உணர்வு இல்ல, அந்த உறவு இல்ல, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, வழக்கம் இல்லை. இப்ப இல்லைங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்றது இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு முறையா பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுக்குற அந்த ஒரு பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு இருக்கும் அது. அதே போல இவங்க ஒரே கம்யூனிட்டியாக இருக்கும் பட்சத்தில் அது இருந்திருக்கணும்ல, ஏன் இல்ல? உட்பிரிவு இன்னொன்னு அது இல்லையாங்கிறதுக்கு இன்னொரு பெரிய எடுத்துக்காட்டு, சிதம்பரம் பிராமணர்களுக்கு ஒரு ஜெனட்டிக்கல் ஸ்டடியே என்ன சொல்லுதுன்னா, அளவுக்கு அதிகமாக ஒரே குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளேயே மாறி 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 கல்யாணம் பண்றதுனால ஜெனட்டிக்கல் சார்ந்த வீக்னஸ் வந்து இவங்களுடைய கம்யூனிட்டியில அதிகமா இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட்டே இருக்கு. செலக்டிவ் இன்பிரீடிங்னால. ஏன்னா இப்ப மாமா இருப்பாரு, அவங்க கல்யாணம் பண்றது, இவங்க கல்யாணம் பண்றது, அவங்களுக்கு குடும்ப அந்த ஒரு சில குடும்பங்கள் இருக்கு. அந்த ஒரு சில குடும்பங்கள் மாறி 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 கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட்சத்துல வெளியில பார்ப்பனரோட இவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, அந்த ஒரு டிஎன்ஏ வந்து பாட்டில் நெக்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்களோட உடல் ரீதியான குறைபாடுகள், அந்த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வராது, இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. இது நடக்குது. இப்ப இதுக்கு வந்து அதனால இந்த சமூகம் வந்து வேற பிராமண சமூகங்கள்ட்ட இருந்து திருமணம் பண்றதுக்கு அவங்க முன் வரணும்லாம் சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி. அப்ப இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து உருவாகுது. ஏன்னா அவங்க ஒரே ஒரு மிஞ்சி போனா வந்து ஒரு 100-150 குடும்பங்கள் தான் ஆரிஜின்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க, மல்டிப்ளை ஆயிட்டு இருக்காங்க. சரி, அப்ப இவங்க தமிழ் பார்ப்பனர்களோட திருமண உறவுல இல்ல. ஆனா தில்லைவாழ் அந்தணர்கள் 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலிருந்தே இங்க இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப இவங்க உண்மையா யாரு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது அதற்கும் வரலாற்றிலேயே அவங்க தரப்புல இருக்கக்கூடிய வரலாற்றிலேயே நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இவர்கள் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவிலிருந்து வந்தார்கள். இவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய நம்பூதிரி பிராமணர்களுடைய இன்னொரு பிரிவு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஊர் பார்ப்பனர்கள்லாம் வந்து குடுமி வைப்பாங்க. அந்த குடுமிக்கு வைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு யூனிஃபிகேஷன் இருக்கும். அதாவது ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்படிலாம் இல்ல. ஒவ்வொரு வடகலை ஒரு மாதிரி வைப்பாங்க, தென்கலை ஒரு மாதிரி. ஆனா எல்லாருமே பின்பக்கம் தான் வைப்பாங்க. குடுமி என்பது பின்பக்கம் இருக்கும். நீங்க நம்பூதிரி பிராமணர்கள் பாத்திருக்கீங்க, சைடு முன்னது அது முன்னு வரது அப்படி சைடுக்கு போயிடும். முன் குடுமிம்பாங்க. அதை அந்த முன்னாடி வரத சைட்ல முன்னாடி அவங்க தொங்கிட்டு இருக்க முடியும் மூஞ்சிக்கு நேரம். அப்ப வந்து அந்த முன் குடுமி வந்து இப்படி சைட்ல விட்டுருப்பாங்க. அதான் அது பேர் முன் குடுமி. இப்ப குடுமினா நீங்க பின்பக்கம், இப்ப நீங்க உங்களுக்கு முடி பின்பக்கம் நிறைய இருக்கு, இப்ப நீங்க வந்து குடுமி பின்பக்கம் தான். ஓகே, பிடரி சொல்லிக்கிறேங்க, பிடரிங்கிறீங்க, அவங்க பிண்டாரின்ட்டு போயிருவாங்க. அப்புறம் பிண்டாரிகள் அப்படின்னு போயிருவாங்க. அப்ப வந்து இந்த பின்னாடி இருக்கிறதுல குடுமி வைக்கிறது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, முன்பக்க முடியெல்லாம் இப்படி பின்னாடி இருக்க முடியும் சேர்த்து முன்னாடி இழுத்து முன்பக்கம் குடுமையை போடுவாங்க. ஆனா முன்னாடி தொங்க விட்டுட்டு போனோம்னா பேசும்போதெல்லாம் வாய்க்குள்ள போயிருந்த முடி. அதனால எங்க சிரிக்கிறீங்க? அப்ப சின்ன வயதில் நீங்கள் ஒரு நம்பூதிரி பிராமணர் என்பதை ஸ்கூல்ல பசங்க டெய்ல் விட்டு வர மாட்டாங்களா? பிடி மாஸ்டர் புடிச்சு அதை இழுப்பாரு, கட் பண்ணி விடுவாரு, அந்த டெய்லுங்க அது. ஐயம் தெரிவர நிறுவப்பட போகிறீர்கள், பாத்துக்கோங்க. என்ன சொல்றாருன்னே புரியல. அப்புறம் வந்து சைட்ல வந்துட்டு போட்டிருப்பாங்க. சைடு குடுமிங்கிறது நீங்க அப்படியே தீட்சிதர்களுக்கு பாருங்க, இவங்களும் அதே பழக்கம். தீட்சிதர்களும் இவங்க மட்டும் தனித்துவமா தில்லைவாழ் அந்தணர்கள்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணர்கள் இந்த பக்கம் சைடு குடுமி போட்டிருப்பாங்க. சைடு குடுமி தான் இருக்கும். அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல கொஞ்சம் சைட்ல இன்னைக்குமே பாத்தீங்கன்னா சைடு குடுமி போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வந்து இப்ப மத்த பிராமின்ஸை பார்த்துட்டு பின்பக்க குடுமி வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல ரொம்ப கன்வீனியன்ட்டா இல்லைங்கிறதுனால மாத்திரவங்களும் இருக்காங்க. ஆனா பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன், தில்லைவாழ் அந்தணர்களோட பழைய போட்டோஸ் இருக்கும்ல, வெள்ளைக்காரன் பீரியட்ல எல்லாம் எடுத்த போட்டோஸ். நான் பழைய ரொம்ப வெள்ளைக்காரன் பீரியட்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பாருங்க. அப்புறம் அந்த ஓவியங்கள் இருக்கும்ல, பழைய கோயில் ஓவியங்கள் எல்லாம் தில்லைவாழ் அந்தணர்களை குறிப்பிட்ட அந்த ஓவியங்கள் எல்லாம் பாருங்க, எல்லாமே சைடு குடுமி தான் எடுத்துருப்பாங்க. இவ்வளவு நாள் பாருங்க நான் கன்ஃபியூஸ்டா இருந்தேன். ஸ்ரீரங்கம்ல ஒரு கோயில் இருக்கும்ல, அந்த கோயில்ல இருக்கவங்க தான் அந்த மாதிரி சைடு குடுமி போட்டிருப்பாங்க போல, இந்த நம்பூதிரிகள் மாதிரி நினைச்சிருந்தேன். பட் இது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இருக்கும். ஓகே. அப்புறம் அடுத்து நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அந்த கோயிலுடைய பழைய கட்டுமானம், இன்னைக்கு இருக்க புதிய கட்டுமானம் எல்லாம் பிற்காலத்துல கட்டப்பட்டது. சோழர்கள் பீரியட்ல சம்திங் அது கட்டப்பட்டது தான். இப்ப இருக்கிற கோபுரம் முறைகள்லாம் இது பின்னாடி.
ஆனா பழைய காலத்துல அந்த சிதம்பரம் கோயில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆக்சுவலா தமிழ்நாட்டு கோயில்களுடைய ரிசம்பலன்ஸ்ல இருக்காது. அது முழுக்க முழுக்க கேரளா கோயிலோட ரிசம்பலன்ஸ்ல இருக்கும். ஓகே, இந்த கூம்பின் வடிவுல. கேரளாவுடைய அதுக்கு வந்து எங்க நமக்கு சான்றுகள் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் வந்து தஞ்சை பெரிய கோயிலோட பெயிண்டிங்ஸ்ல நமக்கு சிதம்பரம் கோயிலுடைய பெயிண்டிங் இருக்கு. தில்லைவாழந்தனர்களை குறிப்பிடுற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங்ல வந்து அவங்க வந்து சிதம்பரம் கோயிலுடைய வாசல்ல இருந்து இது பண்ற மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங்ல வந்து சிதம்பரம் கோயில் வந்து அவங்க டெபிக் பண்ணிருப்பாங்க. அது அப்படியே கேரளா கோயில் மாதிரி இருக்கும். இந்த குருவாயூர் கோயில்லாம் இருக்கும், இப்படி இருக்கும் கோபுரம், அந்த ஒரு மாதிரி ஓட்டு வீடு மாதிரி அந்த மாதிரி கோபுர அமைப்புல தான் இருக்கும். இன்னுமே உங்களுக்கு டவுட்னா, பொற்கூரை இருக்குல்ல, சிதம்பரம் கோயிலுடைய பொற்கூரை, இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஊர் கோயிலுடைய ஸ்ட்ரக்சருக்கும் அதுக்கும் நீட்டா ஸ்ட்ரைட்டா இருக்காது. ஓகே, இல்லைங்க, அது வந்து வாச கோபுரம் வந்து இங்கே நம்ம இப்படி கட்டுறோம். இது வந்து விஜயநகர பேரரசு காலகட்டத்துல, கொஞ்சம் பிற்கால சோழர்கள் காலகட்டத்துல இந்த வாச கோபுரங்கள் இப்படி கட்டப்படுது. முற்கால சோழர்கள் காலகட்டத்துல சிவனுக்கு மேல இருக்கக்கூடிய கோபுரம் தான் பெருசா கட்டப்படும். பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாயில் கோபுரங்கள் வந்து பெருசா டவர்ஸ் மாதிரி. முன்னாடி இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா வாயில் கோபுரங்கள் சின்னதா இருக்கும். தெய்வத்துக்கு இருக்க அந்த மூலல இருக்க மூலவருடைய கோபுரம் தான் பெருசா இருக்கும். இப்ப நீங்க பல்லவர் கோயிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதேதான். பல்லவர்களோட ஆர்கிடெக்சரும் அதுதான், சோழர்களோட ஆர்கிடெக்சரும் அதுதான். அந்த மூலவர்கிட்ட கோபுரம் பெருசா இருக்கும், சாமிக்கு மேல கோபுரம் பெருசா இருக்கும். இங்க வந்து வாசல்ல கோபுரம் பெருசா இருக்கும். ஆனா இந்த கோபுரமே பெருசாக இல்லாம, இது கேரளால இருக்கிற டெம்பிள் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா கோபுரமும் பெருசா இருக்காது, அங்க மூலவரும் பிரச்சனை. இந்த கேரளா ஸ்ட்ரக்சர் இன்னைக்கும் நீங்க பாக்கணும்னா அந்த கூரைன்னு சொல்றாங்கல்ல, அந்த சிதம்பரத்துடைய பொற்கூரை, அது பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கோயிலுடைய தங்க கோபுரம் மாதிரி இருக்காது, அது கேரளா கோயிலுடைய தங்க கோபுரம் மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் வந்து இவங்க வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ், அங்க சேர நாட்டோட இன்ஃபுளுன்ஸ் இவங்க கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இன்னும் ஹிஸ்டாரிக்கலா நம்ம ரொம்ப டீடைல்டா நீங்க போனீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய குறிப்புகள் வந்து நமக்கு கிடைக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காந்தலூர் சாலை, இந்த இது ஆதித்த கரிகாலன், இப்ப நீங்க பாருங்க, ஆதித்த கரிகாலனை கொலை செஞ்சுட்டு போன பிராமணர்கள் வந்து தில்லைவாழ் அந்தணர்கள் தான். இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் தான் 3 பேர் சதி பண்ணி ஆதித்த கரிகாலனை வந்து ராஜராஜனோட அண்ணனை கொலை பண்றாங்க. அவங்க தப்பிச்சு போற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா காந்தலூர் சாலை. இந்த காந்தலூர் சாலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நம்பூதிரி பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பள்ளி, அது ஸ்கூல் தான், ஸ்கூல் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அங்க வந்து அந்த நம்பூதிரி பிராமணர்கள் நம்ம முன்னாடி ஒரு வீடியோல பேசிருக்கோம், சம்பந்தம் ட்ரெடிஷன். ஆமா ஆமா, அது போய் பாருங்க. அந்த என்ன வீடியோல பேசணும் சம்பந்தம், இப்ப இந்த கேரளால நடந்த அந்த இதுல பேசிருக்கோம். அதுல வந்து ஹேமா கமிட்டி வீடியோல நம்ம வந்து சம்பந்தம் முறை எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி டீட்டெயிலா பேசிருக்கோம். அதுல போய் பாருங்க. அந்த சம்பந்தம் முறையில பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு, அவங்க எல்லாம் வாரியர்ஸ்ல, சோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு கட்டமைக்கப்பட்டதுதான் வந்து இந்த காந்தலூர் சாலை. இங்க இருந்து ட்ரெயின் ஆகி போனவங்க தான் அங்க போயிட்டு நம்மளுடைய ஆதித்த கரிகாலனை வந்து கொலை செய்யறாங்க. ஆதித்த கரிகாலனை கொலை செஞ்சதுக்கு அவங்க எல்லாம் குற்றவாளிகள்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு, அப்புறம் அதுக்கான அந்த பிளான் எங்க எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா இந்த காந்தலூர் சாலையில பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பண்ணிருக்காங்க. அப்ப இந்த சதி திட்டம் இங்கதான் தீட்டப்பட்டிருக்குங்கிறதுனால ராஜராஜ சோழன் வந்து அங்க போய் விசாரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தூதுவரை அனுப்புறாரு. தூதுவரை போட்டுறாங்க கைது பண்ணி. தூதுவரை ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது, அது ஒரு மரியாதை இல்ல. தூதுவர் வந்து என்னதான் போரா இருந்தாலும் அவங்க போவாங்க, அவ்வளவுதான். தூதுவரை ரெஸ்பெக்டா நடத்தணும். தூதுவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, கைது பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கொண்டாங்களா நமக்கு தெரியல, தூதுவர் கைது. அப்ப என்ன ஆகுது, ராஜராஜ சோழன் இதுக்கு மேல கடுப்பாரு. அது ஒரு ஈகோ டச் பண்ற மாதிரி தானே. இப்போ போற தூதுவனை வந்து கைது பண்ணி வைக்கிறதுனா அப்பதான் திரும்ப படையெடுத்துட்டு சேர நாட்டுக்கு போயிட்டு அங்க காந்தலூர் சாலையை அழிக்கிறாரு. அந்த காந்தலூர் சாலையை அழிச்சதுனால அவருக்கு அந்த ஒரு அதுதான் எப்பவுமே நீங்க ராஜராஜனோட மெய்கீர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த காந்தலூர் சாலை போரை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி கேரளாந்தகன் அப்படின்லாம், கேரளாந்தகன் கேரளாவை வென்றவன் பொருள். கேரளாந்தகன் அன்னைக்கு அந்த டைம்லயே கேரளான்னு சேர நாடு கேரளான்னு மாறி, அதனாலதான் கேரளாந்தகன் பேரு. அந்த கேரளாவை அழித்தவன் பொருள்ல கேரளாந்தகன் பேர் வருது. அந்த ஒரு மெமோரியல் தான் நமக்கு வந்து தஞ்சை பெரிய கோயிலுடைய நுழைவாயில் பேரு கேரளாந்தகன் வாயில்னு. கேரளாந்தகன் வாயில் தான். இதெல்லாம் எழுதிருக்குமா? ஆமா, அது கேரளாந்தகன் வாயில், அது பேரு. அது பேரு வருக்குங்கிறத வந்து கல்வெட்டுல நம்ம குறிப்பு வரும். அப்ப அந்த அளவுக்கு அந்த காந்தலூர் சாலை வந்து அந்த காந்தலூர் சாலை களமறுத்து அருளியன் தான் அவருடைய மெய்கீர்த்தி எல்லாமே தொடங்கும். அப்ப அந்த அளவுக்கு அவருக்கு விருப்பமான ஒரு போர் அப்படின்னா ராஜராஜன். ஏன்னா ஒரு ஜஸ்டிஸ்க்காக தன்னுடைய அவெஞ்சிங், அது என்னோட அண்ணனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த கடுப்புல போய் தான் அந்த போர் செஞ்சது. அந்த போர்ல வந்து பெரிய அளவு வெற்றியும் காண்றாங்க. அந்த காந்தலூர் சாலையை ஃபுல்லா அழிச்சிடுறாங்க, தரமட்டமாக்கி அழிச்சிடுறாங்க, அந்த இடத்த ஃபுல்லா அழிச்சிடுறாங்க.
அப்ப இதுதான் வந்து ராஜராஜ சோழன். அப்ப பிராமணர்களை எதிர்த்தவன் தான் ராஜராஜ சோழன். இது மாதிரியான வரலாறுலாம் வந்து வேற எந்த அரசருக்குமே கிடையாது. பிராமணர்கள் எதிர்த்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் அந்த காலத்துல ஒரு பண்ணியிருக்காருங்கிறதுலாம் பெரிய விஷயம். அப்ப ராஜராஜ சோழன் தான் வந்து அதை செய்யறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தஞ்சை பெரிய கோயில் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் கட்டப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வந்து இன்னைக்கு திராவிடர்கள்லாம் பொறாமைப்பட்டு ஐயோ எப்படியாவது இவ்வளவு பெரிய ஒரு தமிழனா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பொறாமை கொள்ளும் அளவிற்கு ராஜராஜ சோழன் அன்னைக்கே பல சாதனைகளை செய்து விட்டு போயிட்டார். திராவிட கட்டுமானம். ஆமா, திராவிட கட்டுமானம் அப்படின்னு பேர் அப்படிதானே வந்துச்சு. அது இங்க இருக்க மக்களை திராவிடர்கள்னு சொல்லி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு பெரிய கதை. நம்ம தமிழர் அது திருடுறது, அது பேர் தான். அப்ப இதுதான் விஷயம். அப்ப இந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. இப்ப இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படிங்கும்போது பாலிடிக்ஸ்ல அவங்க எந்த அளவுக்கு அந்த டைம்ல இருந்திருக்காங்கிறதுக்கு இது ஒரு இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இன்ஃப்ளூயன்சஸ். இப்ப இங்க இருந்து தப்பிச்சு போறவனும் வந்து பாத்தீங்கன்னா கேரளாக்கு தான் போய் தப்பிச்சு அவங்க சொந்த ஊர்ல அவங்க மக்கள் இருக்க இடத்துக்கு தானே போய் தங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ப இவங்களுக்கும் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கும் பெரிய அளவு நெருக்கம் இருக்குங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. அப்ப இன்னுமே வந்து நமக்கு இன்னும் லிட்ரேச்சரா இவங்க வந்து கேரளாவிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னும் பல சான்றுகள் இருக்குது. சேக்கிலார் எழுதிய சில விடயங்கள் எல்லாம் அவர் கேரளால இருந்து அவங்க வந்தாங்கிறது அவர் ரொம்பவே எவிடென்ட்டா குறிப்பிட்டுட்டு போறாரு. ஸோ இதை வைத்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு முடிவு செய்து கொள்ளலாம். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த தீட்சிதர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள்ங்கிறவங்க நம்பூதிரி பிராமணர்களுடைய ஒரு கிளை சமூகம். நம்பூதிரி பிராமணர்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் செட்டில் ஆயிருக்காங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் இங்க இருந்த தில்லை நடராஜர் கோயில அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த கோயிலுடைய அதுக்கப்புறம் இருந்த அத்தனை விஷயங்களும் அவர்கள் தலையிட்டு கொண்டிருந்தார்கள். இதுல என்னன்னா ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் தான் சோழர்களுக்கு முடி சுட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு வழக்கு வந்து நிறைய ஆய்வாளர்கள் நிறைய பேருமே அதை நம்புறாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. உறையூர் சோழர்கள்ங்கிறதான் சோழர்களுடைய தலைநகரம் உறையூர் தான். தஞ்சாவூருக்கு முன்னாடி இருக்கிற திருச்சியுடைய எக்ஸாக்ட் பேர் வந்து பழைய திருச்சி தான் உறையூர். இந்த உறையூர்ல தான் அவர்கள் முடிசூட்டினார்கள். இவங்க தஞ்சையிலயோ இங்கெல்லாம் முடிசூட்டல. தஞ்சை பிற்காலத்துலதான் அவங்களுக்கு தலைநகரமா வருது. சோ சோழர்களுடைய மரபுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா உறையூர்ல முடிசூட்டுறதுதான். ராஜராஜ சோழனும் உறையூர்ல தான் முடிசூட்டுறான். ராஜேந்திர சோழனும் உறையூர்ல தான் முடிசூட்டுறான். ராஜேந்திர சோழனுடைய மகன்களும் உறையூர்ல தான் முடிசூட்டுறாங்க. குலோத்துங்க சோழன் தான் முதல்ல தில்லைவாழ் அந்தணர்கிட்ட முடிசூட்டினது. வேற ஊர்ல அந்த மரபை மாத்தி தில்லைவாழ் அந்தணர்கள் முடிசூட முதல் அரியணை ஏறிய சோழ அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா குலோத்துங்க சோழன் தான். முதலாம் குலோத்துங்க சோழன் தான். அதுக்கு காரணமும் உங்களுக்கு தெரியும். முதலாம் குலோத்துங்க சோழனுடைய மரபு என்பது சாளுக்கிய மரபு, சோழ மரபு கிடையாது. என்னதான் சோழர் வீட்டு பெண்ணுக்கு அவன் பிறந்திருந்தாலும் அவனுடைய பாட்டியும் அவங்களுடைய அம்மாவும் சோழ நாட்டு பெண்களாகவே இருந்தாலும் தந்தை வழியில தானே குடி கடத்தப்படும். ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது சாளுக்கிய மரபு தான் குலோத்துங்கன். அந்த ட்ரெடிஷனா அவங்க கொண்டு வராங்க. ஆமா, அந்த இது வந்து சாளுக்கிய மரபுல வந்த குலோத்துங்கன் தான் முதலில் உறையூர்ல முடிசூடாம பிராமணர்களிடம் முடிசூடிய சோழ மன்னன். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மரபு வந்து சோழர்கள் வந்து சிதம்பரத்துல இருந்து முடிசூடுறதுங்கிற ஒரு பழக்கம் போகுது. ஸோ அதற்கு முன்னாடி அவ்வாறு இல்லை. இதை நம்ம பதிவு செய்யறோம். அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் வராரு. அப்புறம் ராஜராஜ சோழன் ஒண்ணுமே பண்ண முடியல. ராஜேந்திர சோழனே ஒண்ணுமே பண்ண முடியல. ராஜேந்திர சோழனோட மகன்கள் வந்து அவங்களும் நல்லாட்சி தான் கொடுக்குறாங்க. பட் ஆனா வித்தின் 5 years 6 yearsல அவங்க வரிசைக்கா சாகுறாங்க. அதுலயே ஒரு பெரிய கன்ஸ்பிரசி. அது எப்படி செத்தாங்கன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு அரசனும் அவன் வந்து பெண் வழியில தான், ஆண் வழியில வாரிசே இல்லைங்கிற அளவுக்கு போயிருது. பெண் வழியில இருந்து தான் ஒரு அரசன் வந்து பெண்வெளி பேரன் தான் வந்து ஆட்சிக்கு உயர்றான். ஆனா அவன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா எங்க போறான்னு பாத்தீங்கன்னா தில்லை நடராஜர் கோயில்ல போய் முடிசூட்டுறான். அது வழக்கத்துக்கு மாறாக அவன் ஒரு வேலையை செய்யறான். ஏன் உறையூர்ல அவன் முடிசூட்டல? அப்ப உறையூர்ல அவனுக்கு எதிர்ப்பு இருந்துச்சாங்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது, அவன் தலைமை எடுத்த உடனே தஞ்சையுடைய படைகளை எல்லாத்தையும் அவன் வந்து ஹெட் குவார்டர்ஸ்க்கு வர சொல்லிடுறான். சோழ படைகள் இருக்கும்ல, சிதறி கிடக்கும்ல, பல இடத்துல இருக்கும், அத்தனையுமே நீ வந்துரு, தஞ்சைக்கு வந்துருங்கிறான். அப்ப என்ன தஞ்சாவூர்ல என்ன நடந்துச்சு அந்த டைம்ல? ஏதோ ரெசிஸ்டன்ஸ் அங்க இருந்திருக்கு. இது வரலாற்றை நம்ம இன்னும் ஆய்வு செய்யும் பொழுது குலோத்துங்க சோழனுக்கு சப்போர்ட்டிவா யார் இருந்தாங்க, அதுக்கப்புறம் சோழ பேரரசு தடம் புரண்டதா இல்லையாங்கிறது அது ஒரு தனித்த வரலாறு. வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அந்த இடத்துல இருந்தான் மரபு மாறுது. அதுக்கு முன்னாடி இந்த மரபு மாறுறது குலோத்துங்கன் கிட்ட இருந்துதான். பட் குலோத்துங்கன் வந்து அவன் தமிழ் அரசனாகத்தான் இருந்தான், அப்படி தமிழராகத்தான் பேசினான் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய அவனுடைய காலகட்டத்திலையும் தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்பட்டது. ஆனால் பிற்கால சோழர்களுடைய காலகட்டத்துல அந்த ஒரு எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு உளவியல் மாறி அந்த ஆரியத்தை அரவணைக்கக்கூடிய போக்கு
தொடர்வது இந்த காலகட்டத்துல தான். ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆயிருச்சு, காம்ப்ரமைஸ் இசைந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. வருது. ஆனா அதை விட காம்ப்ரமைஸ் ஆனவர்கள் தான் விஜயநகர பேரரசு. இவங்க பீரியட்ல எல்லாம் எதுவுமே பெருசா நடக்கல. அவங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய பீரியட்ல, ஏன்னா இவங்களுக்கு அடுத்து திரும்ப பாண்டியர்கள் வந்துடுறாங்க. மதுரை மித்த சுந்தரம் பாண்டியன் இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. இவங்க பீரியட்லயும் வந்து பெருசா அவங்களால டாமினேட் பண்ண முடியல. ஆனா அதுக்கு அடுத்து விஜயநகர பேரரசு பீரியட்ல தான் முழுக்க இந்த வர்ணாசிரமம் லொட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள. அப்ப இந்த தில்லைவாழ் அந்தணர்களா அவங்க கூட இவங்க இன்னும் ஆமா ரொம்ப டைப்டா போயிடுறாங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கு முழுக்க அந்த ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல்ல. இப்ப நீங்க இப்படி பாருங்க, சோழர்கள் காலகட்டத்துல இருந்து நாங்க இருக்கோம்னு இவங்க சொன்னாலுமே கூட இருக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல இவங்களுக்கு அந்த முழுமையான சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட்டுச்சாங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு. இப்ப அதுக்கு நாம சொல்றோம், கனக சபைன்னு சொல்லி சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. வந்து ஆக்சுவலா கனக சபை அப்படின்னு சொல்லி இது. அந்த கனக சபையில வந்து பாத்தீங்கன்னா பல தமிழர்கள் தேவாரம் திருவாசகம்லாம் அங்க வந்து பாடுவாங்க. அப்பர் பாடியிருக்காரு, சுந்தரர் பாடியிருக்காரு, எல்லாருமே பாடியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பிராமணர்கள் கிடையாது. அப்பர் பிராமணர் கிடையாது, சுந்தரர் சம்பந்தர், திருஞான சம்பந்தர் தான் பிராமணர். மற்றபடி எல்லாமே வந்து தமிழர்கள் தான். இவங்க எல்லாருமே அந்த சிற்றம்பலத்துல ஏறி பாடி இருக்கிறாங்க. அதுவே கனக சபைன்னு சொல்லுவாங்க. அங்க தேவாரம் பாடியிருக்கு. இப்படி இருக்கிற ஒரு வழக்கத்துல எல்லாருமே வந்து பாடிட்டு இருந்ததுதான். ஏன் பாட விடாம தடுத்தாங்க? தமிழர்கள் யாருமே அந்த கனக சபையில பாட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு ஒரு அடக்குமுறையை வந்து இவர்கள் உருவாக்கி வச்சு, கோயிலுக்குள்ள போயிட்டு நீங்க அந்த கனக சபையில நம்ம முன்னோர்கள் பாடிய இடத்துல நம்ம பாடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமா? என்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன். அதாவது நம்ம இதுல உங்களுக்கு நம்மளாம் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு வயசான ஒரு சிதம்பரம் கோயில நான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? பிரச்சனை நிறைய ஆயிட்டே ஆரம்பம். நீங்க நம்மளாம் சின்ன பையனா இருப்போம். அப்ப ஸ்கூல் போயிட்டு இருக்கிற காலகட்டத்துல அந்த நியூஸ் டெய்லியுமே அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுக சாமி, அவர் பேர் ஆறுமுக சாமி. அவர் ஒரு சிவனடியார் ஆறுமுக சாமி. இப்ப இன்னைக்கு இறந்துட்டார் அவரு, இப்ப இல்ல அவரு. அவர் வந்து போயிட்டு கனக சபையில தேவாரம் பாடுறதுக்கு, அவர் ஒரு சிவனடியார், அவர் வேற யாருங்க, அவர் ஒரு சிவனடியார், சிவனை அவர் நீங்க பாத்தீங்கன்னா பக்தர். அவர் போயிட்டு கனக சபையில பாடுறதுக்கு முயற்சி பண்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, அவரை ஒரு மாதிரி ஹார்ஷா அடிச்சே விரட்டிடுறாங்க. அதுக்காக அவருக்கு வந்து ஒரு இதாயிடுது, என்னடா இது நம்ம வந்து சிவனை பாடுறது, பாடின இடம், பாடப்பெற்ற இடம், அங்கதான் இருந்து பாடணும்னு சொல்லியும் இருக்கு. அங்க இருந்து பாடணும்னு நம்ம முயற்சி பண்ணும்போது தமிழ்ல பாடுறதுக்கு இவங்களுக்கு என்ன அனுமதி மறுக்கிறாங்க? யாருமே அங்க தமிழ் பாடுறதே இல்லை. அப்போ அவருக்கு வந்து ஒரே வருத்தம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு அவர் கேஸ் போடுறாரு. அவர் பல முறை முயற்சி பண்றாரு, மக்களை திரட்டு போராட்டம் பண்ணி பாக்குறாரு, எடுபடல. காவல்துறை வந்து இந்த கோயில் எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேஸ் போடுறாரு. கேஸ்ல வந்து உயர்நீதிமன்றத்துல அந்த கேஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. எடுத்துக்கப்படும் பொழுது அந்த விசாரணை எல்லாம் முழுக்க நடக்குது. இப்ப பார்த்துட்டு இவர் ஒரு பக்தர், வரலாற்று ரீதியாக தமிழர்கள் அங்க பாடி இருக்கிறாங்க, அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. அப்ப அது எல்லா ஆதாரங்களையும் சமர்ப்பிச்சு இது பண்ணும்போது, ஆமா இது எப்படி நீங்க தடுக்கலாம், அது ஒரு ஆல்ரெடி இருந்த ஒரு பிராக்டிஸ் தானே, அதை எப்படி நீங்க வந்துட்டு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் சொல்லி அதை வந்து அவங்க பாடுறதுக்கு அனுமதி உண்டுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அது என்ன பிலீஃப் சிஸ்டத்திலேயே வச்சீங்கன்னா கூட அது அனுமதி இருக்கு. பாடுறது வந்து ஒன்னும் ஏசுவே அப்படின்னு பாடல, சரி? ஏன்னா இந்த கிறுக்கனுங்க நிறைய பேர் அப்படித்தானே நினைக்கிறாங்க. உடனே எல்லாம் கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் கிறுக்கனுங்க மாதிரி ஒரு குரூப் அலையுது இப்ப புதுசா. அந்த சிவனடியாரும் அப்படி சொல்லிட்டாங்களா அந்த காலகட்டத்துல? எல்லாம் சொல்ல முடியாதுங்க அவரெல்லாம். ஏன்னா அவர் வந்து முழுக்க சைவ சித்தாந்தவாதிங்க. அவர் வந்து ஒரு சிவனடியார். இன்னைக்கு வந்து இருந்தா அதை சொல்லியிருப்பாங்க. இன்னைக்குன்னா அவர் கிரிப்டோ கிறிஸ்டியன். இன்னைக்கு தான் எல்லாரும் கிரிப்டோ கிறிஸ்டியன். யாரெல்லாம் இவர்களை பிராமணர்களை எடுத்து கேள்வி கேட்கறாங்களோ அத்தனை பேரும் கிரிப்டோ கிறிஸ்டியன். இவங்களுக்கு கேத்தலிக் கிறிஸ்டியன் தெரியும், ப்ராட்டஸ்டன்ட் தெரியும், கிரிப்டோ கிறிஸ்டியன் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறிடுதான். வீட்டுல ஏதாவது ஓரத்துல உள்ள ஒரு டப்பாக்குள்ள வச்சுக்கிட்டு இயேசுநாதரை கும்பிட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனம் ஒரு கூட்டம் அலையுது இன்னைக்கு. எல்லாரையுமே அப்படி சொல்லி ஒதுக்கி விட்டுறலாம். ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் வந்து ரெண்டு ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுங்கிற கணக்கு இங்கேயும் சாமி கும்பிடுவாங்க, அங்கேயும் சாமி கும்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு இடைநிலை டிரான்சாக்சன்ல சுத்திட்டு இருப்பாங்க. இவங்களெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கல. நம்ம என்ன சொல்றோம், அப்படி இருக்கிறது நல்லதுன்னு நம்ம சொல்றோம். இன்ஃபேக்ட் அவங்க அந்த கல்ச்சரும் ட்ரெடிஷனும் ஏதோ ஒரு விதத்துல கட்டி பிடிச்சிருக்காங்க. ரொம்ப பியூரிஸ்டா போகாம இந்த பக்கம் தான் நான் போவேன் அந்த பக்கம் தான் போகலாம், ஒரு எம்மதமும் சம்மதம்ங்கிற ஒரு ட்ராக்ல போறது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இந்த மதம் இந்த மதத்துக்குள்ளே போயிடணும், அந்த மதத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்ட்டு அப்படி பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு எல்லாருமே இந்த ஒரு சாயத்தை வந்து அடிக்கிற வேலையை பாக்குறாங்க. ஆனா அது எடுபடாது. அப்ப ஆறுமுக சாமி அவர்கள் அது எடுபடவே படாது. அப்ப அவர் போய் பாடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது இவங்க அடிச்சாங்க, இது பண்ணாங்க. கோர்ட் வந்து இவர் போய் பாடணும்னு சொல்லி அனுப்பிடுது. காவல்துறை பாதுகாப்புக்கு வருதுங்க. கோர்ட் ஆர்டர் கையில வந்துருச்சுங்க, விட மாட்டேங்கிறாங்க. எப்படி வந்து நிக்கிறாங்க கோயில் வாசல்ல, கத்தி வச்சு அப்படியே சொல்றாங்களா? அப்படிலாம் சொல்லட்டல. நீங்க வந்து நிக்கிறாங்க எல்லாம் வந்து நின்றுட்டு, கூட்டமா அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஊரெல்லாம் வந்து நின்னுக்குது. ஊர்லான்னா இந்த பிராமணர்கள் ஒட்டுமொத்த அகரகாரமும் அங்க வந்து நின்னுக்குது. நின்றுட்டு என்ன பண்ணாங்க, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ரகலை பண்றாங்க. இது எல்லாமே வீடியோ கூட இருக்கு.
நீங்க போய் எடுத்து பாருங்க, அவரோட போராட்டம்லாம் வீடியோ இருக்கும். அப்புறம் காவல்துறை வேற வழி இல்லாம கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. அப்புறம் காவல்துறை என்ன பண்ணும், அடுத்து அடிதான் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரையும் தூக்கி தூக்கி கெடாசிட்டு உள்ள போறதுக்கு அப்புறம் காவல்துறை வந்து முழு ஃபோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி உள்ள வந்தாங்க. உள்ள வந்து அவரை வந்து அம்பலத்துல ஏத்தி அவரை வந்து பாடுறதுக்கு கனக சபையில ஏறி அவரை வந்து பாடிட்டாரு. அவர் பாடிட்டாரு. பாடிட்டு வெளியில வரும்போது படியெல்லாம் வலுவலுப்பா இருந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் நந்தனா இருக்காது ஏதோ சொன்னீங்களே, அதே மாதிரி சிவனே வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. கரெக்டா? இல்ல, அவருக்கு ஒன்றும் ஆகல. பட் படியில வந்து எவனோ ஒரு எச்ச நாயி நல்லெண்ணெய் எல்லாம் ஊத்திட்டு போயிருக்கான். ரிட்டர்ன் வர படியில நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ஏதோ ஒன்று, எந்த விளக்கெண்ணையும் ஊத்தி விட்டுருச்சு. அப்புறம் அதுல அவர் கொஞ்சம் லைட்டா சறுக்குனாலும் அவர் வந்து அப்புறம் இது பண்ணிட்டு சறுக்கிடுவாரு. பட் நான் கூட நீங்க ஸ்டோரி ஆரம்பிச்சோன்னு பார்த்தா அப்புறம் அவர் உடல்நிலை உடல்வாதை ஏற்பட்டு அப்புறம் அவர் இறந்து ரொம்ப அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு இறக்குறாரு. அதுக்கும் காரணம் இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி அவர் கஷ்டப்பட்டு போய் பாடினது அதுக்கப்புறம் கோர்ட் வந்து தெளிவா சொல்லிடுச்சு, யாருமே உள்ள அது வந்து சட்டப்படி குற்றம், நீங்க வந்து ஒருத்தர் பாட வரவங்கள தடுக்க கூடாது, இது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பலரும் வந்து அவருக்கு அடுத்து வந்து போய் இவரை பாட வைக்கிறதுக்கு தான் படாதபடு. அதுக்கப்புறம் மக்கள் வந்து அது ரெகுலரா போய் பாட ஆரம்பிச்சாங்க. கனக சபையில தடுக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் எல்லாரும் உட்காந்து பாட ஆரம்பிச்சாங்க. அது வந்து ஒரு நல்லா இருந்துச்சு அந்த டைம்ல. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி, திருமதி ஜெயலலிதா அவர்கள், திருமதி ஜெயலலிதா யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஆட்சி திரும்ப திமுக ஆட்சி விழுந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி வருது. அவங்க ஆட்சி வந்த உடனே என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோர்ட் இந்த வழக்குகள் இருக்குல்ல, இந்த வழக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா, இவரே வந்து என்ன பண்றாரு, அங்க போறவங்க வரவங்க எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிட்டே இருக்குங்கிறனால இந்த சிதம்பரம் கோயில் என்பது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த கோயில் முழுமையா வரணும்னு சொல்லி அவரு கோர்ட்ல கேஸ் போடுறாரு. இன்ஃபேக்ட் அந்த கோர்ட்ல அந்த கேஸ் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருந்து உயர்நீதிமன்றத்துல ஒத்துக்கிட்டாங்க, ஜெயிச்சிருச்சு. தமிழக அரசு ஜெயிச்சிருச்சு கோர்ட் கேஸ்ல, உயர்நீதிமன்றத்துல ஜெயிச்சு அந்த கோர்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, இது வந்து இதுக்கு மாறணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர் ஒரு 1.5 இயர்ஸோ வந்து இந்து அறநிலைத்துறை வந்து முழு கட்டுப்பாடு எடுத்துருச்சு. சிதம்பரம் கோயில வந்து முழு கட்டுப்பாடு எடுத்துருச்சாங்க. இது வந்து டிஎம்கே பீரியட்ல தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே பீரியட் ஜெயலலிதா அம்மையார் வராங்க. வந்த உடனே இவங்க தீட்சிதர்கள் என்ன பண்றாங்க, போயிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போறாங்க. இங்க யாராவது போய் வழக்காடணும்ல, தமிழக தரப்புல இருந்து யாராவது போய் வழக்காடணும்ல, அப்படியே கண்டுக்காம புரட்சி தலைவி புரட்சியை பண்ணிட்டாங்க. கண்டுக்காம விட்டு நம்ம அவாவுக்கு இல்லாம வேற அவாவுக்கு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தமிழக அரசை வாதாட விடாம இது பண்ணாம அவங்க தரப்பு நியாயத்துக்கு கேஸே வந்து தமிழக அரசு போட்டதுதான். அதுல வந்து தமிழக அரசு தரப்புல இந்த வழக்கறிஞர்கள் வந்து எவிடன்ஸோட பேசணும் பண்ணணும்ல, உச்சநீதிமன்றத்துல போயிட்டு எதுவுமே ஒண்ணுமே பண்ணாம அப்படியே விட்டு உச்சநீதிமன்றத்துல அந்த வழக்கு தோற்று திரும்ப இவங்க கட்டுப்பாட்டுக்கு போகுதுங்க சிதம்பரம் கோயிலு. சூழ்ச்சி எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது தமிழ் சமூகத்திற்கு ஜெயலலிதா செய்தது. அதனாலதான் சொல்றேன், ஜெயலலிதா வந்து அப்படியே இவங்களாம் அம்மா அப்படி என்ன அம்மா எட்டி வச்சிருப்பாங்க, அதுல அம்மான்னு கத்திருப்பாங்க. அப்ப எவ்வளவு ஒரு பச்சை துரோகம் அது தமிழ் சமூகத்திற்கு. தமிழர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த, இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த, தமிழக அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த கோயில திரும்ப தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கே கொடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு இவங்க எந்த ஒரு எவிடன்ஸும், உயர்நீதிமன்றத்துல காட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க பேசியிருந்தாவே உச்சநீதிமன்றத்துல ரொம்ப தெளிவா ஜெயிச்சிருக்கலாம். அங்க போய் பேசுறதுக்கு இன்னும் ஒண்ணும் இல்லாம அப்படியே வேணும்னே அதெல்லாம் பெரிய கண்டனங்கள்லாம் எழுப்புனாங்க, எதிர்கட்சியில இருந்தெல்லாம் எழுப்புனாங்க. அப்ப இதான் நடந்தது. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த முழுக்க திரும்ப இந்த தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கோயில் வருது. பழைய குடி கதவை தரடிங்கிற கணக்குல இவங்க பண்ண அத்தனை அட்டுழியத்தையும் ஆர்டர் வாங்கிட்டேன் அப்படிங்கிற அழைப்புல பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த இதுலயே அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் அந்த கோயில் அடிக்கடி நிறைய பிரச்சனை நடந்துட்டு, நீங்க அங்க போறவங்களை எல்லாம் பக்தர்களை அடிக்கிறது, அங்க அன்னைக்கு ஒரு வயசானம்மா வரவங்களை பிடிச்சி அவங்கள செயின் கெட்ட வார்த்தை பேசிட்டு அவங்கள வந்து அடிச்சுட்டு அவங்கள வந்து கேஸ் இது பண்ணோடனே இவங்க செயினை திருட வந்தாங்கன்னு சொல்லி பேசுனது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடந்து கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட மனிதம் அற்ற ஒரு கூட்டமாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க யாருக்கு சந்தேகம், நான் சொல்லுவேன், யாருக்கா சந்தேகம்னா அந்த கோயிலுக்கு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அந்த கோயில் சென்று நீங்கள் ஒரு தமிழர் என்பதை பறைசாற்றும் விதமாக அந்த கோயிலுக்கு போங்க. அவர்கள் எப்படி உங்களை நடத்துகிறார்கள் என்று பாருங்க. அவ்வளோ வெறுப்பு அவங்களுக்கு. இதெல்லாம் இந்த வரலாறு. இது வந்து இன்னொரு கட்ட வரலாறு என்னன்னா, இந்த சிதம்பரம் கோயில்ல வந்து
மூவர் வந்து பாடி இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு வரலாறு இருக்குது. அவங்க எல்லாம் 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல ராஜராஜ சோழன்லாம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல ராஜராஜ சோழன் 10ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்துல தான் இவங்கெல்லாம் வராங்க. இவங்க காலகட்டத்திலேயே இவங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்குது இந்த கோயில்கள். ஆட்டோமேட்டிக்கா இவங்க என்ன பண்றாங்க, அவங்க பாடின அந்த இடத்துலயே வந்து தேவாரம் திருவாசகமே கிடைக்கலைங்க. இன்ஃபேக்ட் தேவாரம் திருவாசகமே அள்ளிகிற இடத்துக்கு போயிடுச்சு. அதோட மூல ஸ்கிரிப்ட் எல்லாம் வேணும்ல, அங்கங்க மனப்பாடம் பண்ணவங்க பாடிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய முழுமையா அந்த பாடல்கள் வந்து எல்லாருக்குமே தெரியுமானா தெரியாத ஒரு சூழலுக்கு வந்துருது. அப்ப வந்து ஒரு தமிழ் பண்டிதர் வந்து பாடுறாரு, அவர் பேர் மறந்துட்டேன். அவரோட இதுல வந்து தேவாரம் திருவாசகத்தை பாடுறாரு. ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இந்த சிவன் பாடல்கள்லாம் எங்கெங்க இருக்குன்னா இதுதாங்க தேவாரம். இது எங்கெங்க இருக்கு அப்படின்னா இது வந்து நிறைய பேர்கிட்ட இல்ல. இதை வந்து காப்பிகள் வந்து இதுல இருக்கு, நமக்கு வந்து சிதம்பரம் கோயில்ல வச்சிருக்காங்க. ஆனா வந்து யாரு போய் கேட்டாலும் வந்து அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பிரதி எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அது சொன்ன உடனே ராஜராஜ சோழன் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிப்பாய்களை அனுப்பி அதை பெற்றுட்டு வர சொல்றாரு. அரசு ஆணையை கொடுத்து அனுப்புறாரு. இவங்க போனோம்னா இவங்க இல்ல அவங்க அரசு ஆணைக்கெல்லாம் அடிபணிய மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அப்படின்னு கொடுக்க முடியாதுங்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனே கிளம்பி போறாரு. போயிட்டு வந்துட்டு என்னங்க இது என்ன இது கேட்டா அந்த ஓலைச்சுவடிகளை கொடுத்து விட வேண்டியதானே, இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா வந்துட்டு என்ன சொல்றாங்க, இங்கதான் இருக்கு, அதாவது இங்க இல்லைன்னு கூட சொல்லலாம். இவங்க என்னன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெட் வெயிட் இருக்குன்னா, இல்லைங்க அப்படின்னு சொன்னா கூட ஐயோ இல்ல போலன்னு நினைச்சிட்டு போயிடுவோம். ஆனா அவங்க இங்கதான் இருக்கு, ஆனா தரமாட்ட முடியாது. ஏங்க தரமாட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு தான் டிஃபென்ஸுக்கு எப்பவுமே மதத்தை தூக்கிட்டு வருவாங்களே, அது மாதிரி மதத்தை தூக்கி என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட கட்டளை என்னன்னா தேவாரம் திருவாசகம் பாடி இந்த மூவர் வந்தாத்தான், அதாவது அப்பரு சுந்தரு திருநாவுக்கரசர் இவங்கெல்லாம் வந்தாத்தான், சரி அப்பரு சுந்தரரு திருஞான சம்பந்தர் அப்பர் தான் திருநாவுக்கரசர், இவங்க மூவரும் வந்தாதான் வந்துட்டு நாங்க வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அவங்க 3 பேரும் செத்துட்டாங்களேங்க, அவங்களாம் இறந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க, அவங்க எப்படிங்க திரும்ப வருவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா இவங்க இப்படி ஒரு கதையை உருட்டும் போது நம்ம இவங்க கிட்ட உருட்டி தான் அந்த இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவங்களுடைய திருமேனிகள் எடுத்துட்டு வர்றாரு. தங்க திருமேனிகள், சிலை தங்க திருமேனிகள். இந்த தங்க திருமேனிகளை வந்து எடுத்துட்டு திரும்ப கேட்கிறாரு. அதெல்லாம் மூடிட்டு வந்துட்டு ஓலை சொல்லி 3 பேர் வந்துட்டாங்க, எங்கெங்க வந்திருக்காங்க அப்படின்னா இதான் வந்துட்டாங்களேங்க அப்படின்னா எங்கெங்க வந்திருக்காங்கன்னா அந்த பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை விலக்கி காட்டுறாரு. அந்த 3 சிலைகள் வந்து தங்கத்துல இருக்கு. வந்துட்டு இப்ப அவங்களுக்கு என்னன்னா இப்ப இது சிலைன்னு சொன்னா என்ன பண்றது, இது இல்ல நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது, சிலைங்க அவங்களே வரணும். ஏங்க சிலையில அவங்க தானங்க வந்திருக்கிறாங்க, இங்க பாருங்க இது அப்பர் இருக்காரா, இருக்காரு. சுந்தரர் இருக்காரா, இருக்காரு. திருஞான சம்பந்தர் உங்காளு பாருங்க எப்படி இருக்காரு, லட்சணமா இருக்காரா, இருக்காரு. இந்த 3 பேர் வந்துட்டாங்க, உங்களை விடுங்க. சிலை எப்படிங்க அவங்களா ஆக முடியும், என்னது என்னங்க சொல்ல வரீங்க, சிலை வந்து அவங்களா ஆக முடியாதா, அப்ப உள்ள இருக்கிற சிலையெல்லாம் வந்து கடவுள்கள் கிடையாது, என்னங்க சொல்ல வரீங்க, இறைவனுக்கு எதிராக பேசுறீங்களேங்க நீங்க அப்படின்னு. ஐயோ நம்ம கேம நமக்கே போடுறானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ராஜராஜ சோழன் அறிவு கூர்மையில சரின்னு சொல்லிட்டு சரிங்க வந்துட்டாங்க, சரி இங்கதான் இருக்கு இந்த பெட்டகம், இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு இப்படிதான் அவரால் மீட்க முடிஞ்சது. இது வந்து ராஜராஜ சோழன் ஒரு படம் இருக்கும், சிவாஜி நடிச்சிருப்பாரு. அதுல வந்து அவரோட வாரியரா காமிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு சைடு வாரியர்னு தெரியும், பட் அவரோட அறிவு கூர்மைக்காக இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வச்சிருக்காங்க. அதுதான் நான் பாத்துருக்கேன். இது வந்து ஆக்சுவலா இந்த கதை வந்து ஆக்சுவலா செவிவழி செய்தி, இந்த இதுக்கு குறிப்புகள் வந்து பெரிய அளவு நமக்கு கிடையாது. இது வந்து செவிவழியாக லெஜெண்டாக கடத்தப்படுற கதையா தான் இது இருக்குது. இந்த கதை வந்து எப்படி வந்து தேவாரம் திருவாசகத்தை வந்து ராஜராஜ சோழன் மீட்டார் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இன் ரியாலிட்டி மேபி ஹி யூஸ்டு ஃபோர்ஸ் பண்ணி, ஏன்னா அவர் தான் மீட்டிருக்காரு, அது ஹிஸ்டரி. ஆனா அது எப்படி அவர் மீட்டாருங்கிறது அது செவி வழியாக கேட்கப்படுறது. அங்க வந்து அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட 3 சிலை இருக்கு, அதனால வந்து இது இந்த சிலையை கொடுத்து அவர் மீட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு செவிவழி செய்திங்கிறது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இது இப்படிதான் நம்ம பார்க்கணும். இது வந்து அதுக்கு அந்த பழங்கால நாடகங்கள் இருப்பாங்கல்ல, அந்த நாடகங்கள் கடத்திட்டே வந்திருக்காங்க, அது மூலமா இருக்கு. பட் இதுக்கு வந்து மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ் இல்ல இந்த கதைக்கு. சரி இப்ப முக்கியமான விஷயம், நிஜமா நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க, நல்ல விஷயங்கள் தான். கடைசியில் திருப்பி எனக்கு அந்த 2000 ஏக்கர் வந்து நிக்குது. இருங்க அதுதான் சொல்ல வரேன். அப்ப நம்ம இதுல ஒரு பழமொழி இருக்கு தெரியுங்களா, சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு. அப்ப யாரெல்லாம் சிவன் சொத்தை வந்து கோயில், அதாவது என்னன்னா கோயில் சொத்துக்களை யாரும் திருடி பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் கை வச்ச அப்படின்னு சொல்லணும். ஆனா அது மேல அவங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கை அந்த ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்தா சிவனுடைய சொத்தாக இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் 2000 ஏக்கர் சும்மா கிடையாதுங்க. 2000 ஏக்கர் ஏதாவது கொஞ்சம் சாதாரண நிலமா? இன்னைக்கு நம்மளால வந்து சென்னையில ஒரு ஏக்கர் நிலம் வாங்க முடியுமா? 1 ஏக்கர் கொடுங்க 5 சென்ட் நிலம் வாங்க முடியும் சென்னையில. லேண்டுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு, சொத்து வரி எல்லாம் ஏத்திட்டாங்க, இருக்கிறத வேணா வித்துட்டு போவாங்க அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. அந்த ஜிஎஸ்டி அது இதெல்லாம் போட்டு பண்றாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், 2000 ஏக்கரை வந்து இவங்க வித்துருக்குறாங்க அந்த கோயிலுக்கு. இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்?
இது போக நம்ம இந்த கோயில் இன்னும் எத்தனை சிலைகள் காணாம போச்சு, ஏன்னா சிலை கடத்தல் இதுல எல்லாம் வந்து இன்னும் ஆய்வு பண்ணணும். ரெப்ளிகா எத்தனை ரெப்ளிகா இருக்குங்களா நமக்கு தெரியல. ஏதாவது ஒரு பக்திமான்கள் இந்த வேலையை செய்வாங்களா? அப்ப 2000 ஏக்கருங்கிறது சாதாரண ஒரு நிலப்பரப்பு கிடையாது. அப்ப ஒரு கோயிலுடைய சொத்து வந்து இன்னைக்கு 2000 ஏக்கர் வந்து விற்பனை ஆக்கப்பட்டிருக்கு, நாங்க அதை வித்துட்டோம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா அவங்க சொல்றாங்க. இங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு எல்லாம் புண்படாதா? உண்மையாவே இந்த மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் நான் கேட்கிறேன், உங்களுக்கு எல்லாம் புண்படாதா? கோயில் சொத்துக்கள் வந்து இப்படி விற்பனை செய்யப்பட்டிருக்கு, தனி மனிதர்கள் வித்து தின்றுருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அரசாங்கத்துக்கு இருந்து அப்படியே அரசாங்கத்துக்கு இருக்கும். அந்த நிலம் மேபி பயன்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம், அந்த நிலத்துல பெரிய அளவு வருவாய் வராமல் இருந்திருக்கலாம், அதுல ஏதாவது இது பண்ணிருக்கலாம். ஆனா அது விற்க முடிஞ்சிருக்காது. இப்ப அரசாங்கத்துக்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த நிலங்கள் விற்க முடியுமா? விற்க முடியாது, அரசாங்கத்தினாலே விற்க முடியாது. அப்படிதான் அது அனௌன்ஸ் பண்ணி அந்த அது மாதிரி விற்பனை செய்யறதுன்னா அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும். அந்த ஊர் மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அதை விற்கலாம் முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அரசாங்கத்தாலே விற்க முடியாத ஒரு நிலங்கள். ஆனா இந்த யாரோ ஒருத்தங்க நாங்க கோயிலுக்கு பூஜை செய்யறோங்க அப்படின்னு சொல்றவங்க 2000 ஏக்கரை வித்திருக்காங்கன்னா யார் வித்திருக்கா? இன்னைக்கு இப்ப புரிஞ்சுக்கோங்க. இந்த காசு வந்து எவ்வளவு பெரிய காசா இருந்திருக்கும். எப்படி இருந்தாலும் விலை அதிகம் தான். அது எல்லாமே வந்து விவசாய நிலங்களும் வேற. அந்த 2000 ஏக்கருமே வந்து நஞ்சை தான். தஞ்சாவூர் பகுதிங்கிறதுனால அது முழுக்க அந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல செழிப்பான ஒரு விவசாய நிலங்கள், பெரிய அளவுக்கு வருமானத்தை இருக்கக்கூடிய இந்த எப்படி இவ்வளவு நிலங்கள் வந்து இந்த கோயில்களுக்கு வந்துச்சுன்னா அதெல்லாம் சோழர்கள் காலகட்டத்துல தான் வந்துச்சு, சும்மாலாம் வரல. சோழர்கள் வந்து என்ன பண்றாங்க, இந்த கோயில வந்து நிர்வகிக்கிறதுக்கு, ஏன்னா இன்னைக்குதான் வந்து கோயில் வந்து வழிபாட்டு தலமாக மட்டும் இருக்கு. ஆனா அன்றைய காலகட்டத்துல கோயில் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கோட்டை, அது ஒரு விதமான கோட்டை. அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா மக்கள் கோயில்களுக்கு தான் வந்துருவாங்க. கோயில்களுக்குள்ள சொல்லி தரதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. கல்வி வந்து கோயிலுக்குள்ள சொல்லி தர, இயற்கை சீற்றத்துக்கும் போவாங்க. இயற்கை சீற்றம் ஏற்பட்டாலும் கோயிலுக்குள்ள போயிருவாங்க. கோயிலோட கலசத்துல அதனாலதான் தானியங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நாளைக்கு ஏதாவதுன்னா அந்த கோயில் கலசத்துல இருந்து அந்த தானியங்களை எடுத்து திரும்ப அடுத்து பயிர் பண்ணி அதை நம்ம பாதுகாத்துக்கலாம் மக்களை. இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து இந்த கோயிலுக்குள்ள இருந்தது. கோயிலுங்கிறது வந்து ஒரு டவுன் சென்டர் மாதிரி. அது எல்லாம் வழிபாடும் அங்கதான் இருக்கும், இறைவனும் அங்கதான் இருந்து மக்களை வழி நடத்துறாரு. எல்லா மக்களுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு, ஒரு படையெடுப்பு நடந்தா கூட மக்கள் எல்லாம் டக்குன்னு கோயிலுக்குள்ள வந்துருவாங்க. கோயிலுக்குள்ள வந்துட்டு அந்த நடையை சாத்திட்டாங்கன்னா படையெடுப்புல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஏன்னா பெரிய அளவு கோட்டைகளா இருக்கும். அப்போ கோயில் செவர்கள்லாம் பெருசுங்க. அந்த இன்னைக்கு இருக்கிற டயத்துல இன்னும் ஏறி போறதுங்கிறது, அன்னைக்கு வந்து உள்ள இருந்து அம்பு எஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, வெளியில இருந்து உள்ள வரதெல்லாம் கஷ்டம். அப்ப அது ஒரு அன்னைக்கு இருந்த பிரிமிட்டிவான அந்த ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்க்கு அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ட் தான். மக்களை பாதுகாப்பு. அவங்களுடைய சாதாரண வீடுகள் குடிசையில இருக்கும். அந்த குடிசையில இருக்கிறவங்கள என்ன வேணாலும் பண்ணி எப்படி வேணாலும் அழிச்சிடலாம். ஆனா இது வந்து ஒரு கோட்டை. அன்னைக்கு பீரங்கிலாம் இல்ல, இதெல்லாம் உடச்சிட்டு உள்ள வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய படையெடுப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீரங்கிகளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி அவன் உடச்சிட்டு உள்ள வர முடியும்? அவன் வெளியில தான் இருக்கணும். அவன் ஏறி வேணா வரலாம், ஏறி வரும்போது உள்ள இருக்கிறவன் வெட்டி ரோட்ல சோ போக முடியாது. அப்ப மக்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடமாகவும் கோயில்கள் உருவாயிருக்கு. அதனாலதான் கல்லுல அவ்வளவு செலவு. நிறைய பேர் கோயில் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி, நம்ம ஜோதிகா மாதிரி நாட்கள்லாம் கோயிலுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு, கோயிலுக்கு எதுக்கு இவ்வளவு செலவுனா இதுக்காக தான் கோயிலுக்கு இவ்வளவு செலவு பண்ணுவாங்க. இப்ப இல்லைன்னா வந்து அவங்க ஏதோ வீட்டுல வாங்கிருக்காங்க போலயே. நான் ஸ்கூல் கட்டுறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில வீடு ஆகல, மும்பை வாசி ஆயிட்டாங்க. சரி விடுங்க. அப்ப இதுதான் விஷயம். அப்ப மக்களுக்கான ஒரு நிகழ்வு செய்யக்கூடிய இடம், எல்லா மக்களும் அதுல இருந்திருக்காங்க. அதே போல சோழர்கள் காலகட்ட கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்தவர்களும் அதுக்கு பங்கீடு செஞ்சிருக்காங்க. கல்வெட்டே நமக்கு ஆதாரமா இருக்கு. இந்த கல்வெட்டை நம்மளால படிக்க முடியுது, அதனால படிச்சு சொல்றோம். அது எல்லாமே இவங்க அந்த திராவிட இயக்கத்தவர்களும் பொய் புழுகிறது வந்து அப்புறம் ஒன்றும் செய்யல, சோழர்கள் காலத்துல நிலத்தை பிடிங்கிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. கோயில்களுக்கு நிலங்கள் கொடுத்தது வந்து இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கோயிலுக்கு வந்து நிலத்தை பிடிங்கி பிராமின்ஸ் கொடுத்துறாங்க. கோயிலுக்கு தான் கொடுத்தாங்க. அது நிலத்தை எப்படி கொடுப்பாங்க, அந்த நிலத்தை வரி வசூல் செய்யக்கூடிய உரிமைகள் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த நிலம் வந்து அரசுக்கு சொந்தமா இருக்கும். அந்த நிலத்துல இருந்து வரக்கூடிய வரி பணத்தை அந்த கோயில் எடுத்து செலவு பண்ணலாம். இந்த முறை தான் நம்ம கிட்ட இருந்துச்சு. இந்த வெள்ளைக்காரன் பீரியட் வந்ததுக்கு அப்புறம் தான் முழுக்க அந்த நிலங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கும். அதுக்கு முன்னாடிலாம் அரசு வந்து பாத்தீங்கன்னா அந்த வரி வசூல் பண்ணக்கூடிய, அந்த விவசாயம் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்கக்கூடிய உரிமை மட்டும்தான் அரசு பெற்றிருக்கும். ஸோ இந்த நிகழ்வுகள் இருந்தது. அப்ப இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, அவ்வளோ செல்வ செழிப்போடு அந்த கோயிலை உருவாக்கி மக்களுக்கு நன்மை தர வேண்டும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கோயில். அதுல ஒரு குறிப்பிட்ட சமூகம் கேரளாவில இருந்து வந்தவங்க இங்க வந்து செட்டில் ஆயினவங்க, இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கோயில் போயிருச்சு. அவங்க அதை பூஜை பண்ணி இதுக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க சாமி கும்பிடுறாங்க, பூஜை பண்றாங்க, நாங்க நிர்வாகம். ஆனா அந்த கோயில் யார் கட்டுப்பாட்டுல இருக்கணும்? அரசாங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அதை தனியார் கட்டுப்பாட்டுல வைக்கிறது, அதுக்கு ஆதரவா ஒரு பிராமண சிஎம் கரெக்டா வரும் பொழுது அவங்கள பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துல கேசப்பட்டு தமிழக அரசு ஒழுங்கா வழக்காடாம இன்னைக்கு இப்ப அது வந்து பிரச்சனையாகி இன்னைக்கு வந்து அதை அறநிலையத்துறை கட்டுப்பாடுக்குள்ள வராம அந்த கோயில் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு அந்த கோயில்ல வந்து பக்தர்கள் எவ்வாறு நடத்தப்படுறாங்கன்னு பாருங்க.
மற்ற கோயில நடத்தப்பட அது ஒரு எக்ஸாம்பிள்ங்கிறேன் நான். நீங்க மற்ற கோயில் அறநிலைத்துறையில இருக்குன்னு நீங்க போகலாம், யாருமே உங்களை தடுத்துட முடியாது. நீ இந்த சாதிக்காரன் நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி யாராவது ஒருத்தன் பேசினா என்ன ஆகும்? அவ்வளவுதான் பெரிய. அதே போல ஒரு கோயில்ல வந்து ஒரு குழந்தைகளை திருமணம் பண்ண முடியுமா? இன்னைக்கு இருக்க கோயில்ல, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்க கோயில்ல குழந்தை திருமணம் செய்ய முடியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரத்துல குழந்தை திருமணம் கேஸ் ஆச்சா? தெரியும். அப்ப இதெல்லாம் என்னது? இது அவங்க வச்சதுதான் சட்டம் அந்த கோயில் வளாகத்துக்குள்ள. அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தா அது சரியான ஒரு நிலைமையா? நம்ம இந்த வீடியோ மூலமா என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, தமிழக அரசு உடனடியாக அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுக்குள் சிதம்பரம் கோயிலை கொண்டு வர வேண்டும். பிளஸ் அந்த நிலத்தை யார் திருடி, அந்த நிலத்தை திருடி இருக்கிறவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். எப்படி ராஜராஜ சோழன் தண்டனைகள் கொடுத்தாரோ, நாடு கடத்தினார், இதெல்லாம் பண்ணார்ல, அது மாதிரி அது நாடு கடத்தும் போதே அவங்க நிலங்களை எல்லாம் பறித்துக்கிட்டு தான் நாடு கடத்தினார். அதே போல இன்னைக்கு அதை வித்து சம்பாரிச்சு சொத்து சேர்த்து அவங்க கிட்ட இருந்தோம், அவங்க யாருக்கு வித்திருக்காங்க, யார் அதன் மூலியமா பயனடைஞ்சிருக்காங்களோ அவங்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். ராஜராஜ சோழன் பண்ண வழிகாட்டல் தான். வேற யாரையும் நம்ம போய் இந்திய அரசர்களை வேற யாரும் இந்த வேலையை பண்ணல, ராஜராஜ சோழன் தான் பண்ணான். அந்த பிராமணர்களுடைய நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது, உடையாளூர் கல்வெட்டு அதை தான் சொல்லுது. அப்ப இதை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தமிழக அரசு செஞ்சு முன்னுதாரணமா இருக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம இந்த காணொலி மூலமா வைக்கிறோம். இது ஒரு வரலாற்று, இது எல்லாம் சொல்லப்பட்ட அத்தனைக்குமே வரலாற்று மூலச்சான்றுகள் இருக்கு. நம்ம சும்மா கதை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு கதை வடிவில் சொல்லியிருக்கேமே ஒழிய, அத்தனை இதுல பேசப்பட்ட அத்தனை இதற்கும் பேக்கப்ல நம்ம கிட்ட மூலச்சான்றுகள் இருக்கு. அதன் அடிப்படையில தான் இது எல்லாமே பேசியிருக்கிறோம். புத்தக சான்றுலாம் இல்ல, மூலச்சான்றுகள், ஆத்தென்டிக் எவிடன்சஸ் இருக்கு. அதை நம்ம சொல்றோம். சரி, ஓகே. பக்கத்து ஸ்டேட் பிரச்சனையை வந்து பவன் கல்யாண் பார்த்துப்பாரு, நம்ம ஸ்டேட்டோட கோயில் பிரச்சனை வந்து சீக்கிரமா முதல்வர் ஸ்டாலின் தீர்த்து வைப்பாரு அப்படிங்கிற லட்டு பிரச்சனையை விட்டுட்டு ஆமா சிதம்பரம் கோயிலுடைய நில உரிமை பிரச்சனைக்கு மக்கள் வந்து கவனம் செலுத்தணும். இது அதை விட பெரிய மோசடி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நன்றி பாரி. நன்றி.